கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த மாலை வேளையில் இந்த ஆராதனைக்குள்ளே தேவனுடைய வார்த்தை கேட்கும்படி ஆவலாயிருக்கிற சபையார் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினால் நான் வரவேற்கிறேன். காலை வேளையிலே தீர்க்க தரிசன செய்தினாலே ஆஸ்வதிக்கப்பட்டுள்ளது என்று விசுவாசிக்கிறேன். தீர்க்க தரிசனத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே கவனமாக வரும் நாட்களிலே ஜீவிப்பீர்கள் என்று நம்புகிறேன். அன்னுடைய பிள்ளைகள் நாம் இருக்கக்கூடிய நாட்கள், கடைசி நாட்கள். இந்த நாட்களிலே அதிகமாய் தேவனுடைய வசனத்தை இடமும் பகலுமாய் வாசித்து அதன்படியே ஜீவிக்க நமக்கு ஒப்பு கொடுப்போமா. இப்பொழுது ஒரு பாடலை பாடி கர்த்தரை ஆராதித்து மாலை நேர ஆராதிக்க நம்மை ஆயத்தமாக்குவோம். Me
நம் ஆலயங்களிலும் தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிறேன். நம்ம ஒருவரோடும் ஆண்டவர் பேச அவர் போதுமானவராக இருக்கிறார். ஜெப சிந்தையோடு தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமாயிருங்க. கொஞ்ச நேரம் தேவனுடைய சமூகத்திற்கு உங்களை அர்ப்பணித்திருங்க. கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். தகப்பனாருடைய தினம் என்று அழைக்கப்படுகிறது. அப்பா நாள் அப்படின்னு சொல்லுவார்கள். தகப்பனாருடைய தினம். ஆகவே தகப்பனாரை பற்றிய ஒரு 7 குறிப்புகளை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். இன்றைக்கு அநேக சபைகளிலே தகப்பனாரை பற்றிய செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆக உங்களோடு கூட சபையாரே, உங்களோடு கூட தகப்பனாரை பற்றிய வேத வசனத்தின் அடிப்படையிலே தகப்பனார் எப்படி இருக்க வேண்டும், அப்பா எப்படி இருக்கணும் அப்படின்னு தான் முக்கியம். நீங்க பைபிள்ல நீங்க வாசிக்கும் போது குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு வசனங்கள் இருக்கிறது. அதற்கு பிறகு அது குழந்தை வளர்ந்து அது பிள்ளைகள் என்ற நிலைக்குள் வரும்போது அந்த பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அதற்கு பிறகு அந்த பிள்ளைகள் பையனோ மகளோ பெண் பிள்ளையோ வாலிப பருவம் வாலிப பிராயம் என்று அழைக்கப்படுகிற அந்த ஸ்டேஜில் வருகிறார்கள். இந்த வாலிப பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? வேத வசனத்தின்படி இருக்கிறார்களா? இல்லையே. இதெல்லாம் சுட்டி காட்டினால் சில பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தவறுதலான காரியங்களுக்கு ரகசிய உடந்தைகளாய் இருக்கிறார்கள். ரகசிய உடந்தைகள். அது ரொம்ப ஆபத்துல போய் முடியும். ஆகவே வாலிப பிள்ளைகள் வேத வசனத்தின்படி இருக்கிறாரா என்று பாருங்க. அதற்கு பிறகு அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகிறது. திருமணமாகும் போது கணவன் எப்படி இருக்க வேண்டும், கணவன் தன்னுடைய மனைவியிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வேத வசனங்கள் சொல்லுகிறது. மனைவி தன்னுடைய கணவனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, குழந்தை, பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், அதுக்கு பிறகு திருமணம், கணவன் என்று அந்த மாறுதல் வருகிறது. இதே குழந்தை தானே. இப்பொழுது கணவன், மனைவி, அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? அதனாலதான் அடிக்கடி சொல்றேன், வசனத்தின்படி நீங்கள் பாருங்கள். பாஸ்டர் மேல கோபப்பட்டு என்ன பிரயோஜனம்? அதனால எனக்கா நஷ்டம், உனக்கு தான் நஷ்டம். வசனத்தின்படி நடக்கல, வசனத்தின்படி இல்லாம ஏதாவது ஜம்பம் பேச்சு பேசுகிறதுல கண்டித்த ஆளுக்கு எந்த நஷ்டம் கிடையாது, உங்களுக்கு தான் நஷ்டம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதற்கு பிறகு சில காலங்களிலே ஏதோ ஒரு நிலையிலே ஏதோ ஒரு காரணத்திலே ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அந்த கணவன் மரித்து போகிறார். கணவன் மரித்த பின்பு அந்த மனைவிக்கு என்ன பேர் தெரியுமா? மனைவி என்று சொல்லுகிறது இல்லை, விதவை என்று சொல்லுவார்கள். கணவன் இருக்கிற வரைக்கும் தான் மனைவி. கணவன் மரித்த பின்பு அந்த பெண்ணுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை விதவை. விதவை என்றால் புருஷனாலே அல்லது புருஷனை இழந்தவள், மரணத்தினாலே. புருஷனை விட்டவள் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் நாட்டில் புருஷனை விட்ட விதவைகள் இருக்கிறாங்க. பிடிக்கல, நான் கேட்டேன் உன் புருஷன் எங்கன்னு. அவர் இல்லைங்க, நான் செத்துட்டாரான்னு கேட்டேன். ஐயோ, அப்படி இல்லை, விட்டுட்டேன். புருஷனை விட்டவங்க எல்லாம் விதவை கிடையாது. சில இடங்கள்ல புருஷனை விட்டுட்டு வேற ஒரு புருஷனை ரகசியமா வச்சிருப்பாங்க. இதை நான் முன்னரே சொல்லிட்டு நான் தகப்பனை பற்றி காரியத்தை பேசுவேன். ஏன்னா குழந்தையா இருந்தவர் தானே இப்ப தகப்பன்னு இல்லையா? அதுக்காக தான் இதை அப்படியே ஸ்டெப் சொல்லிட்டு வரேன். குழந்தை யாரும் புதுசா வானத்திலிருந்து தகப்பன் குதிக்கல. அப்பா வானத்திலிருந்து ஆதாம மாதிரி வரல, எலும்புல இருந்து ஏவாலா வரல. இப்ப நம்ம எல்லாம் எங்கிருந்து வந்தோம்? தாயின் கருவிலே. தாயின் கருவில் என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. அந்த கருதாங்க இன்னைக்கு தகப்பன்.
அந்த கருதானே இன்னைக்கு வாலிப பிள்ளை, அந்த கருதானே இன்னைக்கு கணவன், அந்த கருதானே மனைவி, அந்த கருதானே விதவை. அப்போ வேதத்துல விதவை எப்படி இருக்கணும்? அலையக்கூடாது இருக்குது. வீடு வீடா அலையக்கூடாது, வீடு வீடா போய் உட்கார்ந்து கதை பேசக்கூடாது. விதவையை பற்றி சொல்லும் போது ஒழுங்கா வீட்டுல அடக்கம் உடக்கமா இருக்கணும் விதவை. இப்ப நான் அதெல்லாம் பேசினா நேரம் அதிகமான தகவலை பற்றி பேச முடியாது. அப்ப அந்த விதவை தனக்கு பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகளை நல் ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாக அந்த விதவை வளர்க்கணும் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் விதவைகளுக்கு சொல்கிறார். ஒருவேளை இளம் விதவையாய் இருந்தால், திருமணமாகி 1 வருடத்துல 2 வருடத்துல கணவனை இழந்து விட்டால் அவள் மறுமணம் செய்வதில் வேதம் எந்த தடையும் சொல்லவில்லை. ஏனென்றால் அவள் மறுபடியும் விவாகம் பண்ணுவது நல்லது என்ற நிலையிலே வரும்போது மறுபடியும் திருமணம் செய்வது ஒரு நாளும் தவறல்ல. புருஷன் மரித்த பின்பு, புருஷன் உயிரோடு இருக்கும் போதல்ல, மரித்த பின்பு இன்னொரு ஒரு புருஷனை திருமணம் செய்து வாழ்க்கை நடத்த. இல்ல, நான் இப்படியே இருந்திருக்கிறேன், ஒழுக்கமா இருக்கணும், தன்னுடைய பிள்ளைகளை நன்றாய் வளர்க்கணும். புருஷன் சேர்த்துக்காருப்பா, நம்ம இஷ்டம் போல இருக்கலாம். சில வீட்டுல பிள்ளைகள் தகப்பன் ஊருக்கு போயிட்டாரு, இந்த பிள்ளைகள் ஒரே ஜாலி. எங்க அப்பா ஊருக்கு போயிட்டாரு, எங்க அப்பா ஊருக்கு போயிட்டாரு, எப்ப வருவாரு, அவர் 2 வாரம் ஆகும். ஏன் இவ்வளவு சந்தோஷமா சொல்றேன்? ஏன்னா ஜாலியா விளையாடுவேன். எங்க அப்பா இருந்தா ரொம்ப திட்டுவாரு, என்ன வெளியே விளையாட விட மாட்டாரு, யார்கிட்டையும் போக விட மாட்டாரு. அதே மாதிரி அம்மா அம்மாவை பற்றி இந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க, எங்க அம்மா ஊருக்கு போயிட்டாங்க, எங்க அம்மா வர வரைக்கும் எனக்கு ஜாலி. சில நேரங்கள்ல சத்தியத்தை அறியாத பெண்கள், வேதத்தை ஒழுங்கா வாசியாதவர்களும் வாசித்து அதற்கு கீழ்ப்படியாத பெண்கள் இன்னைக்கு இப்படிதான் இருப்பார்கள், அலைகிறார்கள். கேட்பேன், உன் புருஷன் இருந்தா நீ இப்படி அலைவியான்னு கேட்பேன். உன் வீட்டுக்காரர் இருந்தா இப்படி வீடு வீடு அலைவியா? ஒழுங்கா இருக்க மாட்டேன், ஏன் இப்படி அலைகிற? அலைகிறது மட்டும் இல்ல, எவ்வளவு பிரச்சனையை உண்டு பண்ற. விதவைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது உங்களுக்கு பெண்களுக்கெல்லாம், இந்த விதவைகளுக்கெல்லாம் அடுத்த கேள்வி வரும், ஆண்களை பற்றி என்ன? ஆண்களும் அப்படித்தான். பெண்களுக்கு என்ன சொல்றோமோ அதான் ஆண்களுக்கும். மனைவி இறந்துட்டா இஷ்டம் போல அலையணும்னு பைபிள் சொல்லல, ஒழுக்கமா தான் இருக்கணும். ஒரு விதவை எப்படி ஒழுக்கமா இருக்கணும், அதே போலதான் ஆண்களும். மனைவி இழந்துட்டோமா ஒழுக்கமா தான் இருக்கணும். லைசன்ஸ் நினைக்க கூடாது. சில நேரத்துல மனைவி அகால விபத்துல அல்லது வியாதியில இறந்துட்டான், வேண்டுமானா இன்னொரு கல்யாணத்தை பண்ணிட்டு குடும்பம் நடத்தணும். மனம் போல நான் உங்களுக்கு சொல்ல வழங்குதா? பெண்களுக்கு என்ன ரூல்ஸோ அதை தாங்க ஆண்களுக்கும். ஆண்களுக்கு வேற ரூல்ஸ், பெண்களுக்கு வேற ஒரு ரூல்ஸ். ஒருத்தர் கேட்கிறாரு, ஆண்களை பற்றி எழுதல, பெண்களுக்கு சொல்லப்பட்டதை உனக்கு ரூல்ஸா வச்சுக்க, அவ்வளவுதான். பெண்களுக்கு என்ன ரூல்ஸ் பைபிள்ல, விதவைக்கு என்ன வச்சுக்க, அந்த ரூல்ஸ் தான் ஆண்களுக்கும். நீங்க இந்த தீமோத்தேயுக்கு நிருபத்தை அந்த வசனத்தை போட்டு தீமோத்தேயு 5ல 5ஆம் வசனத்தை அந்த உத்தம விதவையாயிருந்து, 1 தீமோத்தேயு 5:5 உத்தம விதவையாயிருந்து. அப்ப விதவை எப்படி இருக்கணும்? உத்தம விதவை, தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவை, இரவும் பகலும் ஜெபிக்கிறவை, அப்படிதான் இருக்கணுங்க. விதவை இருக்கிறாங்களான்னு பாருங்களேன். இரவும் பகலும் அடுத்தவங்க வீட்டுல போய் உட்காந்து இருக்கிறது, அவங்கள சேர்த்து வச்சுக்கிட்டு இவங்க, ஏன்னா இவங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நேரம் போல பாருங்க, இவங்க சேர்த்து வச்சுக்கிட்டு நேரத்தை பொழுது போக்குறாங்க. இவங்க தன்னை காத்துக்கிறாங்க, நம்ம வீடு எங்கும் போலப்பா, அந்த அம்மா தான் வராங்க. என்னென்னலாம் அக்கிரமம் நடக்குது. சொன்ன பாஸ்டர் மேல கோபம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதே நிலைதான் ஆண்களுக்கும். தன் மனைவி இழந்துட்டால் புருஷனும் ஒழுங்கமா இருக்கணும், யோக்கியமா இருக்கணும். இஷ்டப்படி சுத்த முடியாது. அவர்களும் திருமணம் பண்ணக்கூடிய நிலையில இருந்தா திருமணம் பண்ணி குடும்பத்தை நடத்தி அவர்கள் நன்றாக இருக்கலாம். வேதம் அதை அனுமதிக்கிறது. இப்ப இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு வரேன்னா, இதெல்லாம் இதெல்லாம் நம்ம கடந்து இந்த கருவிலிருந்து கடைசியில பிள்ளைகள்லாம் பெற்றெடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு எது தெரியுமா? தகப்பனா மாறுற பிள்ளைகள் இருந்தாதான் தகப்பன். கல்யாணம் முடிச்சவொடனே அடுத்த வருஷமே கேட்கறாங்க இல்லையா, பிள்ளைகள் இருக்குதா? கல்யாணம் முடிஞ்ச உடனே கேட்கறாங்க. உடனே அவர் சந்தோஷமா சொல்றாரு, ஆமா எனக்கு ஒரு பையன் பிறந்திருக்கிறான், எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான் அப்படின்னு தகப்பன் சொல்றார். எவ்வளவு சந்தோஷமா சொல்றார். நல்ல தகப்பன். பிள்ளை பிறந்திருக்கணும்னு அவர் சந்தோஷமா சொல்றார். சபையில ஒரு சகோதரர்
பல வருடங்களாக திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாதனால ரொம்ப கவலை பாரத்தோடு இருந்தார். சமீபத்தில் கர்த்தர் அழகான ஒரு குழந்தையை கொடுத்த உடனே எனக்கு போன் பண்ணி அவ்வளவு சந்தோஷமாய், பாஸ்டர் எனக்கு ஒரு குழந்தை ஆண்டவர் தந்திருக்கிறார், நீண்ட காலமாய் காத்திருந்தேன், ஆண்டவர் தந்தார். பாருங்க, ஒரு குழந்தை பிறந்த உடனே தனக்கு ஒரு மகனோ ஒரு மகளோ பிறந்த உடனே, சிலருக்கு 4 பிள்ளைகள் பிறக்கிறது, 6 பிள்ளைகள், சிலருக்கு 2 பிள்ளைகள். அந்த பெற்றோர்லாம் பிள்ளைகளை பார்த்த உடனே, பிறந்ததை பார்த்த உடனே அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்களே, உங்களை பிள்ளைகளை பற்றி உங்களுக்கு சந்தோஷம் இருக்குதா? பெற்றோரே, தகவனே, உன் பையனை பற்றி உனக்கு சந்தோஷம் இருக்குதா? சில வீட்டில் இப்படியே சொல்லுவாங்க, தரித்திரையை பெற்று வச்சிருக்கிறேன். உன் பிள்ளை, உன் பிள்ளை ஏன் தரித்திராச்சு? இது பொண்ணா? இது ஊர் சுத்துது? இது பையனா? இவன் அடங்காதவன். சில நேரத்தில் சின்ன பிள்ளைகள் சில நேரத்தில் அப்படித்தான் இருக்கும், போக போக சில நேரத்தில் சரியாயிடும். அது வேற, அது நீங்க வளர்க்கறத பொறுத்து. புரியுதான்? சில பிள்ளைகள் அப்படியே குடும்பத்தனமா தான் இருக்கும், போக போக அதெல்லாம் சரியா போயிடும். நல்ல நீங்க அதுல கவனமா இருக்கணும், அவ்வளவுதான். ரைட் எல்லாம். ஆகவே இந்த தகப்பன் என்ற ஸ்தானம் எங்க வருதுன்னா அந்த பிள்ளைகளை வைத்துதான் இருக்கிறது. பிள்ளைகள் இல்லைன்னா அவங்கள போய் நம்ம தகப்பன் எவ்வளவுதான் வயசாகட்டுமே, அவருக்கு 50 வயசானா கூட சரி, அந்த வயசை வச்சுன்னா சொல்லலாம் அப்பா மாதிரி இருக்கிறீங்கன்னு சொல்லலாம். ஆனா அப்பா இல்லை. சில ஆட்கள் நீங்க பாத்தீங்கன்னா கல்யாணமே பண்ணிருக்க மாட்டாங்க, அதனால அவங்க வயசு ஆகாதுன்னு அர்த்தமா? நீ கல்யாணம் பண்ணாலும் கல்யாணம் பண்ணா விட்டாலும் வயசு ஆகக்கூடியது வருஷம் வருஷம் ஆயிட்டே தான் இருக்கும். கிழவன் ஆயிடுவேன், கல்வி ஆயிடுவேன். சில நேரத்துல வயசான இந்த ஆளுங்க, சில ஆட்களுக்கு என்ன இப்படி ஆயிட்டிய, என்னமோ இவங்க இன்னும் குமரியாவே இருக்கிற மாதிரி நினைக்கும் மனசுல. சின்ன பிள்ளைகளை பார்த்து இன்னும் கல்வி மாதிரி ஆயிட்ட. நம்ம வீட்டுல இந்த மாதிரிலாம் பேசினாங்கன்னா சுட கொடுத்துருவேன். புரியுதா உங்களுக்கு? அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தகப்பன் என்பது வயதை வைத்து அல்ல, தாய் என்பது வயதை வைத்து அல்ல, பிள்ளைகளை வைத்துதான் தகப்பன். புரிஞ்சுக்கங்க. எவ்வளவு வயது ஆனாலும் சரி, கல்யாணம் ஆயிட்டா பிள்ளைகள் இருக்குதா, பிள்ளைகள் வந்த உடனே பெரியவங்க என்ன தெரிஞ்சு சொல்லுவாங்க, எப்பா நீ அப்பாவாயிட்ட. ஒரு குழந்தை பிறந்த உடனே அவரை பார்க்க வரணும்னு சொல்லுவாங்க, நீ அப்பாவாயிட்ட. அந்த பெண்ணை பார்த்து சொல்லுவாங்க, நீ அம்மாவாயிட்ட. அப்ப அப்பாவாயிட்ட அம்மாவாயிட்டன்னு அர்த்தம் என்ன? இதுக்கு எங்க காரணம்? நீங்க பெற்றெடுத்த பிள்ளைகள். அந்த கணம் பிள்ளைகளால வந்தது. சில நேரத்தில் பிள்ளைகளை எடுத்து வளர்க்கிறது விஷயம் வேற, அதை இப்ப நம்ம பேச விரும்பல. அதுக்கு நான் சத்தியம் வச்சிருக்கிறேன். கர்த்தர் எல்லா சத்தியத்தையும் அடியனுக்கு கிருபையா வச்சிருக்கிறார். என்ன ஒண்ணு நான் கண்டிப்புள்ளவனா பேசுவேன், அவ்வளவுதான். ரொம்ப கண்டிச்சு பேசுறேன், அது எனக்கே தெரியும். கேட்டுக்குங்க, வேற வழி இல்லை. நீங்க ஒரு நாள் பரலோகம் போனா நினைச்சீங்க. ரைஸ் எல்லாம். அப்ப அந்த தகப்பன் என்ற அந்த ஸ்தானம் பிள்ளைகளால் நமக்கு கிடைத்த ஒரு கணம். இல்லாவிட்டா காலம் முழுவதும் நமக்கு வேற பேர் தான் பலரும் சுட்டிடுவாங்க, வித்தியாசமாலாம் சுட்டிடுவாங்க. இப்ப கவனிங்க, நான் சமீபத்தில் ஒரு 2 மாதத்துக்கு முன்பதாக ஒரு பையனை பார்த்து, நம்ம சபை விசுவாசி பையன்தான், உங்க அப்பா எப்படி இருக்கிற? அவன் எடுத்தவன் நான் மூஞ்சி அடிச்சாம சொன்னான், அவனை பற்றியெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. வேற ஒண்ணு நான் கேட்கலங்க, அவனை கோவப்படுத்துற மாதிரி ஒண்ணுமே நான் கேட்கல. உங்க அப்பா எப்படிப்பா இருக்கிறாரு? நான் எதுக்கு கேட்டானா, கொரோனா காலத்துல எப்படி உங்க அப்பா நல்லா இருக்கிறாரா, சுகமா இருக்கிறாரா, வீட்டில் இருக்கிறாரா, வேலைக்கு போறாரா, இந்த கான்செப்ட்ல தான் அவன்கிட்ட நான் கேட்டேன். உங்க அப்பா, நான் வேற ஒண்ணுமே கேட்கல. அவன் எடுத்தவனா சொன்னான், அவன் அப்பனா, அவன் அப்பனே சொல்லாதீங்க பாஸ்டர். எப்படி பாத்தீங்களா? அப்பாவை பற்றி பையனுடைய சாட்சி. சில நேரத்தில் சில பிள்ளைகிட்ட கேட்பேன், உங்க அப்பா எப்படி இருக்காரு? பாஸ்டர், எனக்கு இந்த அப்பா கர்த்தர் கொடுத்த கிருபை பாஸ்டர். இந்த மாதிரி அப்பா எனக்கு அமையணும்னா எனக்கு இந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காது பாஸ்டர். எப்படி பாஸ்டர் சொல்ற?
நான் அதெல்லாம் சொல்லிட்டு செய்திக்குள்ள வருவேன். எப்படி நீ சொல்ற சொல்லு பார்ப்போம். எங்க அப்பா குடிக்க மாட்டாரு, எங்க அப்பா என்கிட்ட பொய் சொல்ல மாட்டாரு, எதை சொன்னாலும் சொல்லிட்டாருன்னா அதை செய்துவாரு எங்க அப்பா. எங்க அப்பா ஒரு நாள் எங்க அம்மாவை அடிச்சதை நான் பார்க்கவே இல்லை. இதெல்லாம் பிள்ளைகிட்ட சொல்லி கொடுத்து சொல்றது இல்லை, அவங்க பார்க்கிறத சொல்றாங்க. எங்க அப்பா தப்பான வழியில போறது இல்லை என்கிறத எங்க அப்பாவை குறித்து நானே சாட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளையும் நான் பார்த்திருக்கிறேன். அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, வந்த உடனே எங்களை விசாரிப்பார். எங்க அப்பா தங்கமான அப்பா, கோல்டு ஃபாதர். அப்பா அப்பா பக்கத்து வீட்டுக்காரங்களால சாட்சி பெறக்கூடாதுங்க. சில நேரத்தில் சொல்லுவாங்க, பாஸ்டர் என்ன ஊர்ல கேட்டு பாருங்க பாஸ்டர். ஊர்ல என்ன கேட்குது? ஊர்ல நான் வர்றதுக்கு முன்னாலே ஊருக்காரங்களுக்கு காசு கொடுத்து வருவார், பாஸ்டர் என்னை பற்றி 4 வார்த்தை நல்லதா சொல்லு அப்படின்னு காசு கொடுத்துட்டு சொல்ல வச்சா அவங்க சொல்லுவாங்க. நான் வர்றதுக்கு முன்னாடி நீங்க முந்தி போய் வீட்டுக்குள்ள போய் எதையாவது சொல்லி கூப்பிட்டு வந்தா நீங்க சொன்னதுதானே அவங்க சொல்லுவாங்க. நான் இதுக்காக தான் வந்தேன்னு சொல்லு அப்படின்னு. நீங்க என்ன சொல்லி கொடுத்தீங்களோ அதான் சொல்லுவாங்க. நீங்க கொடுத்த ஐடியா தானே. புரியுதா உங்களுக்கு? புரியும் புரியும், உங்களுக்கு புரியும். எந்த பிரசங்கம் பண்ணாலும் இப்படி திட்டுறாரு. நான் திட்டலங்க, புத்தி சொல்றேன், கேளுங்க. நீங்க திட்டுறதா எடுத்துக்கிறீங்க, அவ்வளவுதான். குற்றம் உள்ள நெஞ்சு குறுகு இருக்குது உங்களுக்கு, வேற என்ன செய்ய? அதுலயும் ஒரு திட்டா? நான் திட்டல சொல்றேன், நீங்க யோசித்து பாருங்க. வேதத்தில் உள்ள தகப்பன்மாரெல்லாம் இருங்க. கருமையிலிருந்து ஒவ்வொரு ஸ்டேஜா கடந்து வந்தாச்சு. இப்ப தகப்பன் என்ற ஸ்தானத்தில் வரும்போது இன்னைக்கு தகப்பனாருடைய தினம். நான் ஏன் இதை சொல்றேன்? பக்கத்து வீட்டுக்காரங்களை கேளுங்க, எதிர் வீட்டுக்காரங்களை கேளுங்க. இப்படிதான் சார் சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க எதிர் வீட்டுல கேளுங்க, பக்கத்து வீட்டுல கேளுங்க, எங்க ஊர்ல கேளுங்க. அதெல்லாம் ஊர்ல இருக்கிறவங்கெல்லாம் உங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்குன்னு தெரியாது இல்ல, உன் பெட்ரூம்குள்ள என்ன நடக்குன்னு தெரியாது இல்ல, கிச்சனுக்குள்ள என்ன நடக்குன்னு தெரியுமா? அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. அவங்க நீங்க வெளியே போறதான் பாக்குறாங்க. ஏன் இதை சொல்றேன்? தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளாலே சாட்சி பெறணும், தன்னுடைய மகனாலே தன்னுடைய மகளாலே சாட்சி பெறணுங்க. அவர் தான் நல்ல தகப்பன். வசனத்தை வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் 10,000 வாத்தியார்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நிறைய உபாத்தியார்கள் இருக்கிறாங்க, டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, கற்றுக் கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க, இப்படி சொல்லுகிறவங்க இருக்கிறாங்க, உபாத்தியார்கள் இருக்கிறாங்க. பவுலுடைய வார்த்தை என்ன தெரியுமா? தகப்பன்மார்கள். தகப்பன், ஒரு உபாத்தியார் தகப்பனை போல இருக்கணும். இன்னைக்கு பேப்பர்ல வர்ற செய்தி எல்லாம் பாத்தீங்களா? அது கிறிஸ்தவமா இருக்கட்டும், மற்ற எந்த மதங்களா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நம்ம ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் தாக்கி பேசக்கூடாது. எந்த இடத்துக்குள்ள எந்த தவறு நடந்தாலும் சரி, தவறு தான். இன்னைக்கு நீங்க பார்ப்பீர்கள் என்றால் முன்மாதிரியா இருக்க வேண்டிய அநேகர் வாலிப பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை சீரழித்து போட்டார்கள். அதைத்தான் இந்த வசனத்தை நீங்க கவனிக்கணும். கிறிஸ்துவுக்குள் 10,000 வாத்தியார்கள், கற்றுக் கொடுக்கிறவர்கள், கற்றுக் கொடுப்பாங்க. இப்படி வாழணும், இப்படி செய்யணும், அப்படி பண்ணணும், இதை பண்ணணும், எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து கடைசியில செக்ஷுவலையும் கற்றுக் கொடுத்துறாங்க. இதுதானே இப்ப நடக்குது. கடைசியில டீச்சிங் எது? அசுத்தம். அசுத்தத்தையும் கற்றுக் கொடுத்து பிள்ளைகளை அசுத்தமாக்கி, அந்த இடத்தை தான் பவுல் சொல்றார், தகப்பன்மார். அப்போ
அப்போ ஒரு தகப்பனுடைய உள்ளம் தேவை. யாருக்கு? பிள்ளைகளை பெற்றெடுத்த தகப்பனுக்கு. உபாத்தியாரை போல இருக்கக்கூடாது. ஒரு வாத்தியார் என்ன செய்வார் தெரியுமா? வீட்டுல கொஞ்சம் நல்ல கவனிங்க. ஒரு வாத்தியார் பள்ளிக்கூடத்துல பாடம் எடுப்பார். அதை கவனிக்காதவனை மிரட்டுவார், கம்ப வச்சு அடிப்பார், தலையில கொட்டுவார். அவர் பேர் உபாத்தியார். அவரை போய் யாரும் அப்பான்னு சொல்ல மாட்டாங்க. சார் சார் என்ன அடிக்காதீங்க சார், சார் என்ன திட்டாதீங்க சார். அவரை போய் யாரும் எந்த பிள்ளைகள் அப்பான்னு சொல்லுவாங்க? அவர் எவ்வளவு வயசானவராக இருக்கட்டுமே, சார் என்ன அடிக்காதீங்க, நான் இனிமேல் அப்படி பேச மாட்டேன், இனிமேல் நான் அப்படி இப்படி திரும்பிலாம் பார்க்க மாட்டேன், என்ன அடிக்காதீங்க. நான் ஏன்டா ஹோம்ஒர்க் பண்ணல? திட்டுவார், தலையில கொட்டுவார். அதனால தலையில கொட்டுவாங்க, நறுக்கு நறுக்கு கொட்டுவாங்க. நிறைய கொட்டு நான் வாங்கியிருக்கிறேன். ஏன் அதை சொல்றேன்? அவங்க உபாத்தியார், அவங்க ஆசிரியர். ஆனா அவரே வீட்டுக்கு வந்து அவர் வாத்தியார் இல்லை. அந்த வாத்தியார் வீட்டுக்கு வரும்போது பிள்ளைகளுக்கு அவர் அப்பா. இங்கதான் நிறைய பேர் மறந்துடுறாங்க. பள்ளிக்கூடத்தில் அவர் வாத்தியார். நான் சபையில உங்களுக்கு நான் ஒரு மெய்ப்பன், சபையில நான் உங்களுக்கு ஒரு போதகர். ஆனா என் மகளுக்கு நான் அப்பா, என் மருமகனுக்கு நான் மாமனார், என் பேத்திகளுக்கு நான் ஒரு தாத்தா. பாத்தீங்களா அந்த வடிவம் எப்படி ஆண்டு வச்சிருக்கிறார்? என் மகளுக்கு நான் அப்பா. அப்ப அந்த விசேஷித்த நிலை சபைக்குள் வரும்போது என்னை அன்பினாலே, அவருடைய அன்பின் மிகுதியினாலே என்னை தகப்பனாய் பார்க்கிறார்கள். நீங்க எங்களுக்கு அப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களை நடத்துகிற விதம், அதை வைத்து அவர்கள் அதை சொல்லுவார்கள். ஐயா நீங்க நல்ல காரியங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க. 1-2 கேஸ் தாங்க என் மேல எரிச்சலா இருக்குது. ஏன்னா அவங்க அந்த வசனத்தின்படி ஜீவிக்கல, அவங்க விருப்பத்தை நான் செய்யல. அதனால ஏதாவது ஒரு விதத்துல என்ன நோண்டிட்டே இருக்கிறாங்க, சீண்டி பாக்குறாங்க. இது எல்லா சபையில் உள்ள பாஸ்டருக்கு உள்ள பிரச்சனை. எனக்கு மட்டும் நான் சொல்ல மாட்டேன், எல்லா சபை பாஸ்டருக்கு இந்த மாதிரி 1-2 சீன்ற கேஸ் இருக்கும். Praise the Lord. Hallelujah. Sudra. Glory to God. அப்போ ஒரு வாத்தியார் பள்ளிக்கூடம் வரைக்கும் தான் வாத்தியார். வீட்டுக்கு வரும்போது அவர் தகப்பன். இங்கேயும் ஸ்கைல வச்சுக்கிட்டு கம்ப வச்சுக்கிட்டு, ஏய் என்ன பண்ற, ஓய் எங்க போன, ஏய் என்ன பண்ண, மிரட்டிக்கிட்டே இருக்குது. வீட்டுக்குள்ள வந்தா மிரட்ட. இது எல்லா இடத்துக்கும் பொருந்தும், எல்லா விஷயத்துக்கும் பொருந்துங்க. கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? தகப்பன்மார் என்பதை சொல்றேன். ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறார், அவர் அந்த ஸ்டேஷன்ல அவர் ஒரு இன்ஸ்பெக்டர். அவர் அங்கு வருகிற திருடர்களையோ எந்த குற்றவாளிகளையும் பிடிக்கும் போது அவர்களை மிரட்டுகிற விதம் வேற, அவர்களை அதட்டுகிற விதம் வேற, அவர்களை நடத்துகிற விதமே அவர் இன்ஸ்பெக்டர் என்கிற நிலையில அதை செய்வார். அங்க போய் அது அப்பாவா இருக்க முடியுமா சொல்லுங்க? இன்ஸ்பெக்டர் அங்க இன்ஸ்பெக்டரா தான் இருக்கணும். காவல்துறை அதிகாரிகள் தன்னுடைய பணியிலே அந்த அதிகாரத்தோடு தான் இருப்பாங்க. ஆனா அதே அதிகாரிகள் தன்னுடைய வீட்டுக்கு வரும்போது அவளுக்கு பிள்ளைகள் வீட்டுல இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு மனைவி இருக்கு இல்லையா, அவங்களுக்கும் பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, அந்த பிள்ளைகள் எப்ப எங்க அப்பா வருவார்? ஸ்டேஷன்ல அவர் போலீஸ் அதிகாரி தான், ஸ்டேஷன்ல அவர் ஒரு இன்ஸ்பெக்டர் தான். ஆனா அவரை வீட்டுக்கு வரும்போது பிள்ளைகள் ஆவலா காத்திருக்கணும், எங்க அப்பா வருவாரு. அப்பா வந்துட்டீங்களா? கொரோனா டியூட்டியில நீங்க இத்தனை ஒரு வாரமா உங்களை பார்க்காம நாங்க தவிச்சோம்ப்பா. பிள்ளைகள் காத்திருக்கிறாங்க. எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் போய் வீட்டுல போய் மனைவியை பார்க்கல, பிள்ளைகளை பார்க்கல. நம்ம ரொம்ப இஷ்டம் போல மற்றவங்க இந்த பணி செய்யற ஆட்கள் எல்லாம் வாய்க்கிழியே பேசுறது தெரியுமா? விசுவாசிய நீங்க எல்லாம் அப்படி பேச மாட்டீங்க நம்புறேன். பேசாதீங்க. நர்ஸுகள், டாக்டர்கள் இரவும் பகலுமாக கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியோ பிரைவேட் ஆஸ்பத்திரியோ தன்னுடைய மனைவியை பார்க்காம, தன்னுடைய பிள்ளைகளை பார்க்காம அவர்கள் அந்த கடமைகளை அவர் நிறைவேற்றும் போது அவங்க வீட்டுல உள்ள மனைவி, என் புருஷனை பார்த்து 2 வாரம் ஆகுதே, பிள்ளைகள் சொல்றாங்க எங்க அப்பாவை பார்த்து இத்தனை நாட்கள் ஆகுறதே, பிள்ளைகள் என்ன சொல்றது, எங்க அப்பாவுக்கு கொரோனா வந்துருமோன்னு பயமா இருக்குது, எப்படி எல்லாம் இயங்குறாங்க. அதனாலதான் அடிக்கடி நான் சபையில சொல்றேன், இப்படிப்பட்டவர்களுக்காக தயவு செய்து விசுவாசிகளே, இந்த விமர்சனம் பண்ணுகிற ஞானமற்ற ஆட்களை போல நீங்கள் ஞானமற்றவர்களாய் போய்விடாதீர்கள். அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள்.
அவருடைய கடமைகளிலே அவர்கள் இருந்து செயல்படுகிறார்கள். இடையில அதை சொல்றேன், சும்மா தான் வந்து என்கிட்டலாம் இந்த மாதிரிலாம் பேசுற வேலை வச்சுக்கிட்டுன்னா அவ்வளவுதான். கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே தகப்பன்மார் அவங்க எவ்வளவு பெரிய பதவியில வெளியே இருந்தாலும், சுருக்கமா சொல்றேன், எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள அவங்க வரும்போது வாசல் இருக்கிற பிள்ளைகள் அப்பா வாங்க, அல்லது வீட்டுக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் அப்பா எப்போ வந்தீங்க, என்னப்பா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, என்னப்பா இத்தனை நாளா பார்க்கல, உடனே அப்பா என்ன பண்ண தெரியுமா, அந்த பிள்ளைகளை கட்டி பிடிச்சுக்கணும். என்னம்மா பண்றது, என் வேலை அப்படிமா, நான் அந்த வேலையை இப்படி பண்ணிட்டு நான் நீ கூப்பிட்டவொன்னு நான் வர முடியாதம்மா. அந்த பிள்ளைகள் மேல தன்னுடைய அன்பை காண்பிக்கணும், தன்னுடைய பாசத்தை காண்பிக்கணும். அவங்கதாங்க தகப்பேன். நானே டென்ஷன்ல வர, இதெல்லாம் வேற அப்பா. ஐயோ, நான் இந்த மாதிரி அப்பா மாதிரி பார்த்துருக்கிறேன். 1000 டென்ஷன் உங்களுக்கு நீங்க செய்யற வேலையில இருந்தாலும் அந்த டென்ஷனை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள காண்பிக்காத தகப்பனா இருங்க. உங்க டென்ஷன் எல்லாம் உங்க ஆபீஸ்ல வை, இயேசுவின் நாமத்தினால. என்ன வேலை செய்தாலும், ஆபீஸ் நான் கவர்மெண்ட சொல்றேன், பிரைவேட்ல நீங்க என்ன வேலை செய்தாலும் உங்க டென்ஷன் எல்லாம் அங்கேயே மூட்டை கட்டிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டா பிள்ளைகளை பார்க்கும்போது, மனைவியை பார்க்கும்போது எல்லா டென்ஷனையும் சேர்த்து இந்த பிள்ளைகளையும் டென்ஷன் ஆக்கி விட தகப்பனா இருந்தா இந்த தகப்பன் மேல எப்படி பிள்ளைகளுக்கு அன்பு வரும்? வெறுப்பு தான் வரும். உங்க அப்பா எப்ப அவர் வராம இருந்தாலே நல்லதுன்னு கை விட்டு கும்பிடுது. நாங்க பாஸ்டர் வீடுகளுக்கு போனா அப்பா இருக்க மாட்டாங்க, அம்மா எப்ப வருவாங்க, ஐயோ அந்த சனி வர வேண்டாம், இப்படியா பேர் வாங்குறது. ஆஃப் பண்ணிடாத, என்ன கேடு. இன்னும் விஷயத்துக்குள்ளே நான் வரல. ஆரம்பமே சூடா இருக்கும், ஆனா நல்லா ஹோட்டல்ல போய் சூடானது தானே கேட்குறீங்க, ஆறி போனது கேட்குறீங்களா? பிரசங்கம் சில நேரத்தில் சூடாக தான் இருக்கும். ஆறி போனது வேணுமா, சூடா வேணுமா? சுடுற கேளுங்க. உங்களை சுடுறதுக்காக இல்லை, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் நன்றாக இருக்க வேண்டும். ஆகவே தகப்பன்மார்கள் இல்லையே அப்படின்னு சொல்லும் போது வீட்டுக்குள்ளே அதிகாரம் பண்ணுகிற தகப்பன், வீட்டுக்குள்ளே நான் அப்படித்தான் இருப்பேன்னு சொல்ல தகப்பன், நீ என்ன கேட்கறது, நீ நட என்ன திருத்துறது, நீ நடி திருத்துறது என்ன பிள்ளைகளை பார்த்து, இல்லப்பா அது வேணாப்பா, நீ ஒண்ணு என்ன திருத்த தேவை, எனக்கு எல்லாம் தெரியும். நீங்களாக திருந்தாவிட்டால் மறுபடியும் சொல்றேன், உங்க பிள்ளைகள் உங்களை திருத்துவதற்கு அவர்களுக்கு முழு ரைட்ஸ் இருக்குது. வேதத்தின் அடிப்படையில் தகப்பன் தான் பிள்ளைகளை திருத்தணும். திருத்த வேண்டிய தகப்பன் திருந்தாமல் வாழ்ந்து கொண்டிருந்தால் நீ பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் உங்களை திருத்துவதற்கு கர்த்தர் அந்த பிள்ளைகளை பயன்படுத்துவார். இயேசுவின் நாமத்தினாலே அவன் உன்னை திருத்துவான், அவள் உன்னை திருத்துவாள். அதுக்கு இடம் கொடுத்தால் அது அவமானம். அதற்கு முன்பதே நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். தகப்பன்மார் பிள்ளைகளாலே கனப்படுத்தப்பட்ட தகப்பன்மார், பிள்ளைகளுடைய இருதயத்திலே தகப்பன் என்ற ஆசை உள்ள தகப்பன்மார், எப்ப நான் எங்க அப்பாவை பார்ப்பேன் என்கிற அந்த ஏக்கத்தோடு அவளாய் காத்திருக்கிற வீடாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. கவனியுங்க, 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அங்கே தாவீது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ராம் முழுவதும் தரையிலே கிடந்தான். தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ள போய் அவன் இரவு முழுவதும் தரையிலே விழுந்து கிடந்தான்.
அந்த பிள்ளைக்காக அவன் ஜெபிக்கிறான். அந்த அதிகாரத்திலே நாம பார்க்கும்போது அந்த பிள்ளையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 15ஆம் வசனத்திலே, சாமுவேல் 12:15, அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி பெற்ற தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார், அது வியாதிப்பட்டு கேவலமாயிருந்தது. ஆண்டவர் அடிச்சா நம்ம கேவலமாயிடுவோம். அது குழந்தை மட்டும் இல்லை, அது எத்தனை வயசானாலும் சரி, ஆண்டவர் அடிச்சாரு அழகெல்லாம் போயிடும். ஆமாங்க, தலையில் இருக்கிற முடியெல்லாம் கொட்டிடும். முடி அழகு காமிக்கிறியா? நிறைய சொல்லுவேன், தாங்க மாட்டீங்க. ஆனா நான் தனிப்பட்ட முறையில வந்து பேசுறாங்க பாத்தீங்களா, கரெக்டா சொல்லிடுவேன். சபைக்கு வரீங்களோ வரலையோ, என்னைக்காவது ஒரு நாள் நான் சொன்னது உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் கர்த்தர் அந்த பிள்ளையை அடித்தார், அது வியாதிப்பட்டு கேவலமாயிருந்தது. அப்பதான் தாவீது போய், ஆண்டவரே என் பிள்ளையை நீர் அடிச்சிட்டீரே. அந்த பிள்ளை குழந்தைங்க, அது என்ன சொன்ன, இப்படி சின்ன குழந்தை. நீங்க அம்மா அம்மாவில் கேட்டு பாருங்க, குழந்தை பெற்றெடுத்த சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, எலிக்குஞ்சு மாதிரி இருக்குது பாஸ்டர். சில பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா குழந்தைகளை பார்த்து அப்படிதான் இருக்கும், ரொம்ப கை அடக்கமா 2 கைக்குள்ள அப்படி வச்சிருப்பாங்க. சில பேர் தூக்கிட்டு அப்படி அசால்ட்டா தூக்கிட்டு வருவாங்க. ஆனா அந்த பிள்ளைய வியாதிப்பட்டு கேவலமா இருந்தது. இன்னும் இந்த பிள்ளை வந்து அப்பான்னு கூப்பிடல, இன்னும் இந்த பிள்ளை அம்மான்னு கூப்பிடல. ஆனா இது யாருடைய பிள்ளை? தாவீதுடைய பிள்ளை. இந்த பிள்ளைக்கு தகப்பன் யார்? தாவீது தானே. அப்ப தாவீது இந்த பிள்ளை ஒரு நாள் அப்பான்னு கூப்பிடல, இந்த பிள்ளை முகத்தை பார்க்கல, இந்த பிள்ளைய ஆண்டவர் அடிச்சுட்டாரு, வேலையாயிட்டு. ஆனா தாவீதுக்கு நான் தானே இந்த பிள்ளைக்கு அப்பன், அந்த உணர்வு இருந்ததுங்க. சில பிள்ளைகள் ஆஸ்பத்திரியிலேயே பிறக்கும் போது இறந்துட்டா தகப்பன் பண்ண அங்கே அடக்கம் பண்ணிட்டு வந்துரு, ஆஸ்பத்திரியில அடக்கம் பண்ணிட்டு வந்துரு. என்ன பண்றது, நமக்கு கொடுப்பன அவ்வளவுதான். அந்த அம்மா சொல்றாங்க, இல்லைங்க வீட்டுக்கெல்லாம் கொண்டு வரீங்க, இங்கே ஏதாவது அடக்கம் பண்ண, அப்படிலாம் நடந்துக்குது இல்லையா? ஆனா தாவீது அப்படி இல்லை. அவனுக்கு ஒரு இருதயம், அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ராத்திரி முழுதும் ஜெபம் பண்ணான். அவனை போய் யார் எழுந்திருக்க பண்ணாலும் அவன் எழும்பல, சாப்பிட மாட்டேன்ட்டான். நல்ல அப்பாங்க. நான் அதை இதுல உள்ள நல்ல விஷயத்தை பாருங்க. ஐயோ என் பிள்ளை வியாதிப்பட்டு தேவனிடத்திலிருந்து அடிக்கப்பட்டு என் பாவத்தினால என் பிள்ளை அடி வாங்கிடுச்சு, அந்த உணர்வு, நான் செய்த தப்புனால என் பிள்ளை கேவலப்பட்டுருச்சு, என் பிள்ளை வியாதிப்பட்டு கிடக்குது அப்பா அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 30 நாள் வந்தாலும் நான் சொல்லிட்டான், நான் வரமாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் நாளிலே பிள்ளை செத்து போயிடுச்சு. அந்த பிள்ளை செத்து போனதுன்னு சொல்றதுக்கு கூட தாவீது சொல்றதுக்கு பயந்தான். ஏன்னா அந்த பிள்ளை மேல அந்த தாவீதாகிய தகப்பனுக்கு அவ்வளவு பாசம். எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த காலத்தில் இருப்பாங்க, அந்த உரியாமையின் மனை அந்த பட்ச பேர் சொல்லியிருப்பாங்க, ஐயா நம்ம குழந்தை வியாதிப்பட்டுருச்சு, ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் பிரகாரம் அடிச்சுட்டாரு, இனி அவர் சத்ருவா பொழுது. இந்த காலத்து தாவீதா இருந்தால், யாரும் தாவீதின் பேர் வச்சா தயவு செய்து மன்னிச்சுக்கங்க, நான் உங்களை சொல்லலை. இந்த மாதிரி தாவீது இருந்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சரி அப்படிதானே, அவர் 7 நாள் காத்திருக்க வேண்டாம், இப்பவே டாக்டர்கிட்ட விஷ ஊசி போட்டு கொண்டுட சொல்லு, அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. ஆண்டு தான் தீர்க்கதரிசனமா சொல்லிட்டாருல செத்துருன்னு, போட சொல்லு, விஷ ஊசி போட சொல்லு. ஏன் இதுக்காக நீங்க வருத்தப்படுற? நானே வருத்தப்படலை, அடுத்த பிள்ளைய பெற்றுக்கலாம், அடுத்தது ஆண்டவர் ஒரு சாலமோனை கொடுப்பாரு. அப்படியே சொன்னது தாவீது அலட்சியமா. பிள்ளை முகத்தை பார்க்கல, பிள்ளை அப்பான்னு கூப்பிடல. ஆனா தாவீது இருதயத்துக்குள்ள பாருங்க, இந்த பிள்ளைக்கு நான் தானே அப்பா. எவ்வளவு ஒரு எப்படிப்பட்ட நல்ல இருதயம் இருந்துச்சு பார்த்தீங்களா? என் பாவத்தினால ஆண்டவர் அடிச்சுட்டார், ஆனாலும் இந்த பிள்ளைக்கு அப்பா யாரு? அந்த
அந்த ஆஸ்பத்திரி, நான் ஆஸ்பத்திரியை மனதில் வச்சு சொல்றேன், நான் தானே சைன் போட்டேன். அப்ப இந்த பிள்ளைக்காக நான் சைன் போட்டேன், நான் இந்த பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்ணி தானே ஆகணும். தகப்பன்மார் யார் தெரியுமா? கவனிச்சுக்கீங்க. பிள்ளைகளால் விரும்பப்படுகிற தகப்பனாக இருக்கிறோம். முதலாவது, பிள்ளைகள் உங்களை தகப்பன் என்று சொல்லக்கூடிய விருப்பமுடைய தகப்பனாக இருக்கணும். உங்களுடைய வரவை பிள்ளைகள் ஆவலாய் எதிர்பார்க்கும் தகப்பனாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, தகப்பன் யார் தெரியுமா? பிள்ளைகளுக்காக பாரமுடையவர்களாய் இருக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் சரியான ஆவிக்குரிய ஜீவனம் செய்யலையா, அது ஒரு வியாதி. சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க, அப்பா அம்மா என் பிள்ளை சர்ச்சுக்கு வராது. நீங்க அதை பற்றிய ஒரு பாரம் இருக்கிறதா? தாய்க்கு சேர்ந்து சொல்றேன், உன் பையன் ரட்சிக்கப்பட்டான்னு சொன்னீங்க, உன் பையனுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கய்யான்னு சொன்னீங்களே, எங்க இப்ப உங்க பையன்? அவன் வரமாட்டேன்றாயா. அவனை கர்த்தரே கொண்டு வருவார். ஆனா ஞானஸ்தானத்துக்கு வற்புறுத்தி கொண்டு வர தெரிஞ்ச உமக்கு இப்ப வராம வீட்டுல உட்கார்ந்துகிட்டு லொட்டு லொசுக்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறத கேட்டுக்கிட்டு இனி கர்த்தரே கொண்டு வருவார். ஏன் ஞானஸ்தானத்துக்கு முன்னால அப்படி சொல்ல வேண்டியதானே? ஏன்னா கல்யாணம் நடக்கணும் இல்ல, போன வாரம் பொண்ணை பார்த்து இந்த வாரம் கல்யாணம் நடத்தணும் இல்ல, கொண்டு வந்தல்ல, அந்த பாரம் அதோட முடிஞ்சு போச்சா? அந்த தாகம் அதோட முடிஞ்சிருச்சா? தகப்பன் என்ற ஸ்தானத்துல உங்களுடைய பிள்ளைகள் வேதம் வாசிக்கலையே என்ற ஒரு பாரம் இருக்குதா? உங்க பிள்ளை ஜெபிக்கிறது இல்லை என்ற ஒரு பாரம் இருக்குதா? உங்க பிள்ளைகள் சபைக்கு ஒழுங்காய் வருகிறது இல்லை என்ற பாரம் இருக்கிறதா? உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற ஊழியங்களை செய்வதற்கு அவர்கள் ஆயத்தம் இல்லாத பிள்ளைகளா இருக்காங்கிறதுல உங்களுக்கு பாரம் இருக்கிறதா? கண்ணால் பார்க்காத அந்த பிள்ளைக்காக, தகப்பன் என்று கூப்பிடாத அந்த பிள்ளைக்காக, அந்த பிள்ளைகளுடைய சுபாவம் எப்படி இருக்கும் என்று தெரியாத அந்த பிள்ளைக்காக தாவீது 7 நாள் ஜெபம் பண்ணியிருப்பார் என்றால், ஒரு நாளாவது ஆகிலும் உன்னுடைய மகனுக்காக மகனுக்காக நீ ஜெபித்திருப்பாய். ஆனால் நீங்கள் ஜெபிக்கும் தகப்பன். என் பையனுக்காக எங்க பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார், என் மகளுக்காக நான் எவ்வளவு பாஸ்டர் ஜெபம் பண்ண, எனக்கு தினந்தோறும் ஜெபம் பண்ண சொல்லி போன் கால் வந்துகிட்டே இருக்கும். தமிழன் டிவியில கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறேன், ஜாய் டிவியில கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால் இந்த கொரோனா காலத்துல இந்த யூடியூபின் மூலமாக செய்திகளை அநேகர் ஷேர் பண்றீங்க, அநேகர் பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள். அவர்கள் சில நேரத்தில் செவிக்க கேட்பார்கள், சில நேரத்தில் அவருடைய பிரச்சனைகளை சொல்லுவார்கள். எத்தனையோ காரியங்களை ஊழியத்தில் செவிக்க கேட்கிறார்கள். நான் அப்படிப்பட்ட சொல்லுவேன், உங்க பிள்ளைக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, மற்றவங்க ஜெபம் பண்ணுவாங்கன்னு நம்பி நீங்க ஏமாந்துடாதீங்க. சகோதரனே சகோதரியே, மற்றவங்க ஜெபம் பண்ணா நல்லது. அவங்க ஜெபிக்காம விட்டுட்டு அவங்க கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். சபையாரு, நீங்க என்கிட்ட வந்து பாஸ்டர் என் குடும்பத்துக்காக ஜெபிங்கன்னு சொன்ன பிறகு நான் உங்க குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கலன்னா கர்த்தர் என்கிட்ட கணக்கு கேட்பார். ஆனா அது ரெண்டாவதுங்க. நீங்க கவனிச்சுங்க, ஊழியரை நம்பி சபை மேய்ப்பரை நம்பி நீங்க சிலர் என்கிட்ட சொல்ல மாட்டாங்க மகனை பற்றி. ஏன்னா அந்த மகனை பற்றி எனக்கு தெரியும், அவன் என்னெல்லாம் கோல்மால் வேலை எல்லாம் பண்றான் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால சபை பாஸ்டர் சொல்ல வேற யாருதான் சொல்லிட்டு இருப்பாங்க, வேற சபையில போய் உட்காந்துட்டு நைசா சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பாஸ்டர் கேட்பாரு, உங்க பாஸ்டர் சொன்னா, ஐயோ எங்க பாஸ்டர் சொன்னா அவர் பிரசங்கத்தில் சொல்லிடுவார், அங்க போய் சொல்றது. எங்க பாஸ்டர் சொன்னா பிரசங்கத்துல சொல்லிடுவார். ஆனா இப்படி பிரசங்கத்துல சொல்றதுனால மற்ற சபையில் இருக்கிற எத்தனையோ பேரு பாஸ்டர் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், நீங்க சொன்னது 100% கரெக்ட், அவங்களுக்கு புரியுது. நம்ம சபையில் இருக்கிற 1-2 கேஸ் புரியல, என்ன பண்றது? கவனிச்சுங்க, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபியுங்க. உங்க பிள்ளைகளுக்காக 2 பிள்ளைகள் இருக்கிறாங்களா? ஆண்டவரே நான் எபிக்காக ஜெபிக்கிறேன், நான் என்னுடைய மகன் எமேஞ்சலுக்காக ஜெபிக்கிறேன், என் பிள்ளைகள் 7 பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறேன், 6 பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறேன், 2 பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றேன். இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்லட்டுமா? பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறதுல புருஷமார்களே தகப்பன்மார்களே, நான் சொல்லுகிற இந்த வார்த்தைக்காக நீங்க வருத்தப்படாதீர்கள். நிறைய பிள்ளைகள் நன்றாய் இருப்பதற்கு முதல் காரணமே யார் தெரியுமா? நல்ல ஜெபிக்கும் தாய்.
அந்த தாய் கூட தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலன்னா இந்த பிள்ளைகள் தருதலையா போய் கெட்டு போயிருப்பாங்க. ஆனால் விரல் விட்டு எண்ணக்கூடிய தகப்பன்மார்கள் தான் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார்கள். மெஜாரிட்டியான தகப்பன்மார்கள் அவ ஜெபம் பண்ணிக்குவா, என் பிள்ளைக்காக என் மனைவி ஜெபம் பண்ணிக்குவா, என் பொண்டாட்டி ஜெபம் பண்ணிக்குவா, என் பொண்டாட்டி போய் பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணி கேட்டுக்குவா. இப்படி 75% தகப்பன்மார் இருக்கிறாங்க. 25% தகப்பன்மார் தான் தன் பிள்ளைகளை பற்றி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாங்க. இன்னைக்கும் ஜெபிக்கிறாங்க. பாஸ்டர் வரும்போது சொல்லுவாங்க, என் மகனுக்காக ஜெபம் பண்ணிக்கிங்கய்யா, என் மகனுக்காக ஜெபம் பண்ணிக்க, நானும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் ஐயா. அந்த பிள்ளைகள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தன் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போல அந்த பிள்ளைகள் வளர்கிறார்கள். அன்பு தகப்பன்மாரே, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் என்ற சுதந்திரத்திற்கு உங்களுடைய உத்தரவாதம் அவளுக்கு பணத்தை சேர்த்து வைப்பதல்ல, சொத்துக்களை சேர்த்து வைப்பதல்ல. உங்களுடைய பிள்ளைகள் மேல் ஆவிக்குரிய தகப்பன்மாராய் நீங்கள் இருப்பீர்கள். இன்றைக்கு ஒரு தீர்மானம் இல்லைங்க, என் மகனுக்காக என் மகளுக்காக என் மனைவி ஜெபிக்கிறது போல நான் இனிமேல் என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கும் ஒரு நல்ல தகப்பனாய் இருப்பேன் என்று உங்களை அர்ப்பணியுங்கள். இந்த தகப்பன்மார் வேணும். நீங்கள் வாத்தியாரா இருக்காதீங்க, நீங்க உபாத்தியமாரா இருக்காதீங்க. அதெல்லாம் நீங்க வேலை ஸ்தலத்துல வச்சுக்கணும். உங்க வேலையெல்லாம் உங்க பதவி, உங்க உருட்டல் பரட்டல் எல்லாம் வேலையில, வீட்டுக்குள்ள ஜெபம் பண்ணணும். என்னுடைய மனைவி இருக்கிற காலத்துல என் பேத்திகளை காலையில பார்க்கும் போதெல்லாம் இன்னைக்கு என்னால மறக்க முடியாது. காலையில் இந்த பிள்ளைகள் தலை மேல கை வச்சு என் பேத்திகளுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஜெயனுடைய தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. ஜெசிகாவுடைய தலையின் மேல கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. இன்னைக்கு இந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பார்க்கறதுக்கு அவங்க இல்லை. ஆனாலும் என் மனைவி ஐடா ஸ்ரீனாவுடைய ஜெபம் ஜெயனை ஆசீர்வதிக்கும், ஜெசிகாவை ஆசீர்வதிக்கும். அன்பு தகப்பனே, உங்க பிள்ளைகள் தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. பள்ளிக்கூடத்துல வாத்தியார் முத்தம் கொடுத்தா தப்பு இல்லைன்னு பேசுறாங்க. அதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்லை. அட பாவிங்களா, யார் வீட்டு பெண்ணை எமன் முத்தம் கொடுக்கிறது? பிள்ளைகளுக்கு படிக்க அனுப்புனாங்களா, முத்தத்தை வாங்கிட்டு வரதுக்கு அனுப்புனாங்களா? எப்படி இருக்குது பாருங்க. உங்க பிள்ளைகளுக்காக தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகள் படிக்க போகிற இடத்துல பாதுகாப்பு வேணும் இல்லையா? ஏன்னா அது சொல்ல தெரியுமா, அசிங்கமா இருக்குது. செய்தியை கேட்டா நம்ம சாக்கடைன்னு சொல்றத அவன் பன்னீர்னு சொல்றான் பாத்தீங்களா? ஐயோ, என்ன இதெல்லாம் எங்க போய் சொல்ல? தப்பு இல்லைன்னா அந்த அளவுக்கு மோசம் ஆயிடுச்சுங்க. நான் அதுக்குள்ள ரொம்ப போக விரும்பல. தனிப்பட்ட முறையில் சில ஆண்களுக்கு அதை பற்றிய காரியத்தை நான் பேசியிருக்கிறேன். என்கிட்ட சில நேரத்தில் தனிப்பட்ட தனியா வாயா சொல்றேன் உனக்கு. உங்க பிள்ளைகளை தகப்பன், நீங்க தாங்க தகப்பன். உங்க பிள்ளைக்கு சர்ச்சில் கொண்டு பேரை வச்சுட்டா போதுமா? பாஸ்டர் கையில கொடுத்து பிள்ளை பேர் எடுக்கும்போது போட்டோ எடுத்து ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டு கொஞ்ச நேரம் கேளுங்க. என்ன வேண்டிய சத்தியம் இதை நான் காலையில பேசியிருப்பேன். ஆனா தீர்க்கதரிசன செய்தி தரேன்னு அப்படி நிறுத்திக்கிட்டேன். குழந்தைய போட்டோ எடுத்துட்டா மட்டும் போதுமா? அன்னைக்கு எல்லாருக்கும் ஹாஸ்டல்ல படிக்கட்டுல நின்று முட்டாய் கொடுத்தா போதுமா? அப்புறம் உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸை மட்டும் வீட்டில் போட்டு பிரியாணி கொடுத்து அனுப்பிடுங்க. என்ன ரகசியமா? பாஸ்டர் காத்துல விட்டுருங்க, திராட்டில் விட்டுருங்க. யாராவது சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்களுக்கு பிரியாணி கொடுத்தாங்க. இல்லப்பா, என்ன பண்றது, என்ன விட நீங்க தான் நெருக்கமான ஆளு, அடிக்கடி வண்டியில போற ஆள் இல்ல, அதனால இருக்கும். சரி, அதெல்லாம் போட்டோம். பாஸ்டர் ஏதோ எரிச்சல்ல பேச நீங்க நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எரிச்சல்லாம் இல்லைங்க, நீங்க எப்படியாவது இருந்துங்க, நல்ல சந்தோஷமா இருங்க. ஸ்தோத்திரம்.
நான் எதுக்கு சொல்றேன்? அந்த பிள்ளை எப்படி வளருது? அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது? அந்த பிள்ளைக்காக தகப்பனே நீங்கள் ஒரு ஜெபிக்கும் தகப்பனா இருங்க. 75% தகப்பன்ல இன்றைக்கு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கல. அம்மா தான் பொறுப்பெடுத்து, டேய் ஜெபம் பண்றா, பைபிள் வாசிடா, சண்டே கிளாஸ் போடா, வாலிபர் கூடத்துக்கு போடா, அதை பண்றா, இதை பண்றா. ஆவிக்குரிய காரியத்துல இந்த தாய்மார்கள் தான் தன் பிள்ளைகளை அதிகமா கவனம் செலுத்துறத சபை போதவராக இருக்கிற நாங்கள் சில தாய்மார், ஐயோ அது மோசமான தாய், அதுவும் இருக்குது இல்ல, பிளஸ் மைனஸ் எல்லாம் இருக்குதுங்க, எல்லாத்துலயும் இருக்குதுங்க. சில மைனஸ் மதர்லாம் இருக்கிறாங்க. எப்படி மைனஸ் ஃபாதர் இருக்கிறாரு, அது போல மைனஸ் மதர் இருக்கிறாங்க. பிள்ளையை கெடுத்து குட்டிச்சவராக்குறதே இந்த அம்மா தான். எதையாவது பிள்ளைக்கு புத்தி சொன்னா அப்படி திரும்பிக்கிட்டு ஒரு அசல்ட் சிரிப்பு வேற, அப்படியே சிரிச்சுக்கிட்டு போறது பார்த்துட்டே இருப்பேன். நான் ஸ்டேஜ் வந்து கவனிச்சுட்டே இருப்பேன். உன் பிள்ளை வளருதுன்ற மனசுல வச்சுக்கிட்டு யோசிக்கணும். எதை விதைக்கிறாயோ அதை அறுத்துருவேன். ஊழியக்காரன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை உங்களை எச்சரிக்கும் போது அதற்கு தன்னை அர்ப்பணித்து விட வேண்டும். அதை உங்களுடைய பண பலத்துல எதிர்க்கிறதுக்கு பார்க்க கூடாது. உங்களுடைய வசதியில நீங்க அதை எதிர்க்க பார்த்தீங்கன்னா நீங்க தான் கர்த்தருக்கு பதில் சொல்ல வேண்டியது வரும். இந்த மாலை நேரத்தில் சொல்றேன், தாவீது இந்த பிள்ளைக்காக மட்டும் ஜெபம் பண்ணலங்க, அப்சலோமை பற்றி ஒரு எண்ணம் இருந்தது. தாவீதுடைய பிள்ளைகள் மேலெல்லாம் தாவீது அப்படி அக்கறை வச்சிருந்தார். நேரம் இல்லை. மூன்றாவது சொல்றேன், யோபுவை பார்க்கிறோம். யோபு எப்படிப்பட்ட தகப்பன்? யோபுவின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். அடிக்கடி நான் உங்களுக்கு யோபுவை பற்றி பேசியிருக்கிறேன். இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு அதில் இருந்து சொல்றேன். யோபுவின் புஸ்தகம் 1 அதிகாரத்திலே யோபுடைய காரியத்தை குறித்து சொல்லும் போது 2 வசனத்திலே யோபுவுக்கு 7 ஆண் பிள்ளைகள், 3 குமார்த்திகள், 10 பிள்ளைங்க. என்ன ஆசீர்வாதம் பாருங்க. 7 ஆண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள், 10 பிள்ளைகள். ஆனால் 5 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்யும், தன் இதயத்திலே தேவனை தூஷித்திருப்பார் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி அவர்களை பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவருடைய எல்லாரும் இலக்கத்தின்படியும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவார். இந்த பிரகாரம் யோபு அந்நாட்கள் எல்லாம் செய்த 10 பிள்ளைகளையும் 10 பிள்ளைகளுக்காக பலி செலுத்தி 10 பிள்ளைகள் இருதயத்தில் எப்படி இருக்கிறாங்க? வெளியே நல்லதா இருக்குது, அவங்க இருதயம் என்ன சொல்லுகிறது? யோபு எவ்வளவு சின்சியரா அந்த 10 பிள்ளைகளை குறித்த காரியத்திலே அவர் எவ்வளவு கரெக்டா இருந்திருக்கார் பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரத்திலே நான் வரும்போது, யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம் 13 வசனம், 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். 15 வசனத்திலே, தேசத்தில் எங்கும் யோபின் குமார்த்திகளை போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அழகான பிள்ளை, யோபுடைய பிள்ளைகளை போல அழகான பிள்ளைகள் இல்லை. அது பையனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அவ்வளவு அழகான பிள்ளைகளை கொடுத்தாருங்க. ஏன் தெரியுமா? முதலாவது கொடுத்த அதே 7 குமாரர்கள், அதே 3 பிள்ளைகளை 1 அதிகாரத்திலே அவர்கள் சாப்பிட்ட கேக்கோ அவங்க சாப்பிட்ட ஆகாரமோ முக்கியம் அல்ல. அவங்க தங்களுடைய வாழ்க்கையில தேவனை குறித்த காரியத்திலே அவங்க இருதயத்தில் எப்படி வச்சிருக்கிறாங்க? பரிசுத்தப்படுத்தினான். தகப்பனே, நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள், உங்களை பிள்ளைகளையும் அடிக்கடி பரிசுத்தப்படுத்துங்கள். நீங்கள் பரிசுத்தம் இல்லாமல் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பரிசுத்தமாக்க முடியாது. யோபு உத்தமன், ஆகவே பிள்ளைகளை உத்தமனாய் மாற்றினார்.
யோபு பரிசுத்தர். அவர் பரிசுத்தர் என்பதற்கு வேதத்திலே இந்த 42 அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால் அவர் ஒரு 100% ஒரு பரிசுத்தவான் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். ஆகவேதான் இந்த பரிசுத்தத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை 10 பிள்ளைகளை பெற்றெடுத்த தகப்பன் சொல்லுகிறார். 7 ஆண் பிள்ளைகளையும் 3 பெண் பிள்ளைகளையும் பெற்றெடுத்த இந்த தகப்பன் சொல்லுகிறார், என் 10 பிள்ளைகளும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், என்னை போல பரிசுத்தமாய் வாழ வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையே, தகப்பன்மார்களே, உங்களை பார்த்து தான் சொல்லுகிறேன். உங்களுடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்கள், பரிசுத்தப்படுத்துங்கள். பரிசுத்தம் இல்லாத ஆராதனைகளுக்குள் அனுப்பிவிடாதீர்கள். கவர்ச்சிக்கும் உடைகளை அணிந்து ஆராதனை என்ற பேரிலே சினிமாவை விட கேடுகட்ட நிலைகளில் வருகிற ஆராதனை என்ற பேரில் உள்ள இடங்களுக்கு அனுப்பி உங்களுடைய பிள்ளைகளை சீரழித்து விடாதீர்கள். ரொம்ப எச்சரிக்கையாய் சொல்ல வேண்டிய காலம். உங்களுடைய பிள்ளைகள் பர்த்டேக்கு யார் வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க? சில நேரத்துக்கு கேட்பேன், எங்க போயிட்டு வந்தம்மா? எனக்கு கேக் கொண்டு வந்துருக்கிறியா? என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். நான் நைஸா மெதுவாக கேட்பேன், ஃப்ரெண்டு எங்க இருக்கிறாப்ல? உன் ஃப்ரெண்டு யாரு? கேர்ள் ஃப்ரெண்டா, பாய் ஃப்ரெண்டா? சின்ன பிள்ளைகிட்டலாம் கேட்க மாட்டேன், வாலிப பிள்ளைகிட்ட கேட்பேன். அது பாய் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லணும்னு எனக்கு தெரியும். இந்த கேக்கு கொடுக்குறேன், மிட்டாய் கொடுக்குறேன்னு சில பிள்ளைகள் போவோம். சரி போயிட்டு வரட்டும் அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் அது எங்கே போச்சு, என்ன ஆச்சு, ஒன்றும் தெரியாது. இந்த சில பிள்ளைகள்லாம் வேலை செய்கிற இடத்துல பாருங்களேன், பார்ட்டி, இன்னைக்கு என்னம்மா எனக்கு கம்பெனியில் பார்ட்டி, வரும்போது பாருங்க இன்னொரு பார்ட்டி அதை தூக்கிட்டு வரும் வீட்டுக்குள்ள, நல்ல போதை ஏறி. நான் சொல்றது பையன்கள்ல, வாலிப பெண் பிள்ளைகள் சீர்கட்டு. இதில் வேற ஒருத்தன் போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் எடுத்து அவள் வீட்டுக்குள்ள வரதுக்குள்ள அவங்க அம்மா அப்பாவுக்கு போயிடுது. அவள் கையில் பீர் பாட்டில் வச்சதையும் பிராந்தி பாட்டில் வச்சு அடித்ததும் விழுந்ததும் ஆடினதும் கட்டி பிடிச்சி ஆடினது எல்லாம் அசிங்கமும். ஏன் தெரியுமா? யோகுவை போல விசாரிக்கக்கூடிய ஆட்கள் இல்லை தகப்பன்ல. எங்கம்மா போயிட்டு வந்த? என்ன உன் முடியெல்லாம் களைஞ்சு கிடக்குது? என்ன உன் சாரியெல்லாம் களைஞ்சு கிடக்குது? கேட்டா ஏதாவது நினைச்சிருவாள, கேட்க வேண்டியதை கேளு. என்ன இப்படியா, என்ன ஒரு மாதிரி அலங்கோலமா நீ வந்திருக்கிற? தகப்பனுங்க, தகப்பனுக்கு பிள்ளை மேல உரிமை இல்லாம பின்ன யாருக்குங்க உரிமை? தகப்பனுக்கு தாங்க தன்னுடைய மகன் மேல உரிமை. தகப்பனுக்கு தான் மகன். நான் ஏன் சபையார்ட்ட உரிமையா பேசுறேன்? நான் தானே உங்களுக்கு மேய்ப்பேன், எல்லாருமே உங்களுக்கு மேய்ப்பேன். இன்னொரு இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு நீங்க தான் பாஸ்டர் மேய்ப்பர்னா அவர் காணிக்கைக்காக ஆமாமான்னு வேறு, அவ்வளவுதான். அவர் நல்ல மேய்ப்பர் சொல்றார், நானாமா மேய்ப்பர், உன் மேய்ப்பர் ஜெகநாதபுரம் முதல் தெரு 11 அவர் என்ன சொல்றாரு அதுபடி செய். ஏன் சபைக்கு நான் என்ன சொன்னா அதான் செய்வார். அங்க போய் நைஸா உட்காந்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு இடத்துல சில ஆட்கள் அப்படிலாம் பண்றாங்க. அதனால உங்க பிள்ளையும் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்குது. பிறகு நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதுதானே. இந்த செய்தியை எல்லாருக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதா. என்னை தாழ்த்துகிறேன், கர்த்தருடைய நாமம் மட்டும் உயர்த்தப்படுவதா. யோபு 10 பிள்ளைகள் மேலேயும் கவனம் செலுத்தினான். நான் இன்னும் கூட கொஞ்சம் ஆழமா சொல்ல விரும்புறேன். அம்மா அப்பா 2 பேரும் உங்க பிள்ளைங்க மேல கவனம் செலுத்துங்க. எப்பவுமே இந்த பாகம் போட்டு இந்த வேறு பிடித்தெல்லாம் பேசாதீங்க. நீங்க எல்லாம் ஆவிக்குரிய பெற்றோர் தானே. சபைக்கு என்ன பிரசங்கத்தை கேட்கிற? சபைக்குள்ள வந்து இயேசுவின் நாமத்தினால் எனக்கு அப்படியே உள்ள அப்படியே கொதிக்குதுங்க. சில ஆட்கள் பண்ற தவறான காரியங்கள். இவன் என் பையன் பாஸ்டர், அந்த அம்மா ஒண்ணு மகளை பிடிச்சு, இவன் என் பொண்ணு பாஸ்டர். என்ன நீ பாகம் பிரிக்கிற? பெண் பிள்ளையும் ஆண் பிள்ளையும் 2 பிள்ளைகளும் உங்க பிள்ளைகள், உங்க பிள்ளைகள் 2 பிள்ளைகளையும் என் பிள்ளைன்னு பேசுங்க, எங்க பிள்ளைகள் பேசுங்க. அப்பா சொன்னோம், அந்த பிள்ளையும் என் பிள்ளை தான், இந்த பையனும் என் பையன் தான் அம்மா சொல்லணும். நீ சின்ன வயசுலயே
பையனை வச்சுக்கிட்டு, டேய் நீ அப்பா பையன்டா, நீ ஏன் பிள்ளைடா. அப்புறம் இப்படி அப்பா சொன்னா பெண் பிள்ளை கேட்கும், அம்மா சொன்னா இப்படி பையன் கேட்பான். நீதான் கூறு போட்டுட்டியே. இது வரைக்கும் அப்படி செய்தீங்கன்னா இன்னொன்று நிறுத்துங்க. தகப்பனுக்கு சொல்றேன். இன்னும் சிலர் இருக்கிறாங்க, எப்படி கேட்கிறாங்க, பையனை பார்த்துக்க, நீ யாரு பிள்ளைடா. அவன் 2 பேர் மூஞ்சியும் பார்க்கறான். யார சொல்ற? அப்பாவை சொன்னா அம்மா கோச்சுக்குவாங்க, அம்மாவை சொன்னா அப்பா கோச்சுக்குவாங்க. இப்படி எல்லாம் பேசலாமா? இதெல்லாம் நீங்க நினைச்சிருக்கீங்க இதெல்லாம் விளையாட்டு பேச்சு. இல்ல, இதுதான் சீரியஸ். இந்த விளையாட்டு பேச்சு தான் வேற. நான் ஊழியத்துல பார்த்திருக்கிறேன், விளையாட்டா பேசுனதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில விளையா போச்சு தெரியுமா? விசுவாசிகளுடைய வாழ்க்கையில சொல்றேன். நீ ஏன் அப்படி பேசுன, நீ ஏன் அப்படி பேசுனன்னு கேட்ட. நான் விளையாட்டா பேசுறேன். பத்தியா, நீ விளையாட்டா பேசுறது எப்படி ஆயிடுச்சு? விளையாச்சா? உனக்கு வேட்டு வச்சால அந்த அம்மா? நீ விளையாட்டா பேசுன, உனக்கு வேட்டு வச்சது யாரு? இப்போ விளையாட்டை சேர்த்து வச்சு இல்ல, உன் வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் நடக்க முடியாம வேணா வச்சது யாரு? எது விளையாட்டு பேச்சுன்னு தெரியாம பேசுற ஆட்கள். பையனை பிடிச்சுக்கிட்டு, நீ யார் பையன்? நான் சபையிலே பார்த்திருக்கிறேன். உனக்கு அப்பா பிடிக்குமா, உனக்கு அம்மாவை பிடிக்குமா? நான் உடனே சொல்லுவேன், இந்த பாருங்க, இந்த வேலைலாம் வச்சுக்காதீங்க. பிள்ளைகளுடைய இதயத்துல விஷத்தை விதைக்கிறீங்க. பிள்ளைகளுக்கு நீங்க தான் சொல்லி தரணும். அப்பாவுக்கும் கீழ்ப்படி, அம்மாவுக்கும் கீழ்ப்படி. அம்மா சொல்றத வேலையை செய், அப்பா சொல்ற வேலையை செய். அப்பா கண்டிக்கும் போது அம்மா தலையிடக்கூடாது, அம்மா கண்டிக்கும் போது அப்பா தலையிடக்கூடாது. அப்பதான் பிள்ளைகளுக்கு பெற்றோர் மேல ஒரு பயம் வரும், அப்பா மேல ஒரு பயம் வரும். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் யாருங்க சொல்லுவாங்க? சும்மா ஆடும் பாடமும் லைட்டை போட்டு எப்படி இப்படி பிளிங்கரிங் பண்ணிக்கிட்டு, இதுதான் இன்னைக்கு ஜனங்களுக்கு ஒரே விருப்பம். கவனமா கேளுங்க. உங்க பிள்ளைகளை குறித்த காரியத்துல பரிசுத்தப்படுத்துங்க. உங்க பிள்ளைகளுக்காக நேரம் எடுங்க. 42 அதிகாரத்தில் அதே 7 குமாரர்கள் 3 பிள்ளைகளை கர்த்தர் 3 பெண் பிள்ளைகளை கொடுத்து அவங்கள போல அழகு இல்லைன்னு சொன்னாரு. ஏன்? ஆண்டவர் கொடுத்த முதல் தவணையில அந்த பிள்ளைகளை அவ்வளவு அருமையா கொண்டு போனார். அதனாலதான் கர்த்தர் அந்த பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். நீயா முடிய சுருட்டி விட்டு உன்னை அழகு காமிக்க வேண்டாம். முகம் முழுவதும் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு உன்னை அழகு காண்பிக்க வேண்டாம். சில பிள்ளைகளை இந்த வாட்ஸ்அப்புடைய இந்த மேல ஒரு, அதுக்கு என்ன பேரு, ப்ராஃபிலா, அது ஒரு பேர் சொல்லுவாங்க. வாட்ஸ்அப்ல மேல ஒரு போட்டோ சின்னதா வரும், ப்ரொஃபைல். இந்த ப்ரொஃபைல் போட்டோவை நான் சில நேரத்தில் அதை டச் பண்ணி பார்ப்பேன். அதை டச் பண்ணி பார்க்கும்போது அந்த ப்ரொஃபைல்ல உள்ளது என்ன தெரியுமா? லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு, முகத்தை ஒரு கோணலா வச்சுக்கிட்டு, முடியெல்லாம் சுட்டி விட்டுக்கிட்டு, நீங்க தாங்க உங்களை அழகுபடுத்திக்கணும். ஆனா யோபுடைய பிள்ளைகளை யோபு அழகுபடுத்தினாங்க. ஏன்னா அன்னைக்கு பியூட்டி பார்லர்னு சொல்லி எந்த கடையும் கிடையாது. இன்னைக்கு ஒரு ஷாப்பிங் மால் போய் விட்டால் பெண்களுக்கு என்னெல்லாம் தன்னை அழகுபடுத்த வேண்டிய அழகு சாதனங்கள் இருக்குதோ அவ்வளத்தையும் எடுத்துக்குவாங்க. எடுத்து அழகுபடுத்து, நீங்க தான் உங்களை அழகுபடுத்துறீங்க. ஆனா யோபுடைய பிள்ளைகளை அழகுபடுத்துறது யாரு தெரியுமா? முதலாவது யோபு அவளை பரிசுத்தத்தினால் அழகுபடுத்தினபடினாலே கர்த்தர் அவர்களை சரீரத்திலையும் அழகுபடுத்திட்டார். நீங்க பரிசுத்தத்துல அடக்கமா வந்துட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய முகத்தையும் கர்த்தர் அழகாக்கிடுவார், உங்களை ஆக்கிடுவார். நீங்க போயிட்டு ராத்திரி எல்லாம் கொண்ட ஊசி வச்சு சுற்று முடியா வரக்கூடிய ஊசியை குத்தி வச்சு ராத்திரி எல்லாம் படுத்துக்கிட்டு சீக்காத்தோல தடவிக்கிட்டு என்னென்னமோ அந்த பண்றாங்க இல்லையா, உங்க முடி இப்படி வேணுமா அப்படி வேணும், பையன்கள் அந்த கூத்து தான் பண்ணுறாங்க. நீங்க தான் உங்களை அழகுபடுத்தணும். கர்த்தர் உங்களை அழகா வைக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. தகப்பன்மாரே, உங்கள் பிள்ளைகள் விரும்பும் தகப்பனாயிருங்கள். 2வது, உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் தகப்பனாயிருங்கள். 3வது, உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும் பரிசுத்தமான தகப்பனாயிருங்கள். பரிசுத்தப்படுத்தும் பரிசுத்தமான தகப்பனாயிருங்கள். 4வது, உங்கள் பிள்ளைகள் கேட்பதை கொடுங்கள். உங்கள் பிள்ளைகள் உங்ககிட்ட கேட்காம யார்கிட்ட போய் கேட்பாங்க? என் மகன் என்கிட்ட தான் கேட்பான். நான் தாத்தாண்டு ஸ்தானத்தில் என் பேத்திகள் என்கிட்ட தான் கேட்பாங்க.
இன்னைக்கு சில தாத்தாமாருங்க ஒரு பிஸ்கெட் கூட வாங்கி தர மாட்டாங்க, சில பாட்டிமாருங்க ஒரு சின்ன பிஸ்கெட் கூட வாங்கி தர மாட்டாங்க. இந்த பிள்ளைகளுக்கு கூப்பிட மனசு வருமா? இது யாருமா தெரியலன்றோம், தெரிஞ்சவங்க தெரியலன்றோம். ஏன்னா சும்மா கைவீசு அம்மா கைவீசு, யாரை பார்க்கறது? பிள்ளைகளை பார்க்க போறது. ஞானமே கிடையாது. ஏதோ ஒரு சின்ன பிஸ்கெட் பாய் கூட வாங்கிட்டு வர மாட்டாங்க. எங்க அம்மா எல்லாம் எங்க பிள்ளைகள் எல்லாம் பார்க்க வரும்போது, அவங்க இந்த காலத்துல பேர பிள்ளைலாம் சும்மா வர மாட்டாங்க, எதையாவது பேக்ல போட்டு வாங்கிட்டு வந்து இந்தா வச்சுக்க இந்த வச்சுக்க, ஏதோ அவங்க கையில கிடைக்கிறத கொண்டு வந்து அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? எங்க பாட்டி கொடுத்தாங்க, எங்க அப்பா கொடுத்தாங்க, எங்க அம்மா கொடுத்தாங்க. சிலருக்கு இந்த எப்படி பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தணும், குஷிப்படுத்தணும், இந்த ஞானமே கிடையாது. நான் கிறிஸ்தவங்க, என்ன கிறிஸ்தவங்க நீங்க? நான் சொல்றது கொடுக்காதவங்க. லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் சீக்கிரமா நான் சொல்லி முடிக்கிற மற்ற காரியங்களை. லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் அங்கே அவர் சொல்லுகிறார் 11ஆம் வசனத்தில், உங்களில் தகப்பனா இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானோ? 12ஆம் வசனத்தில், அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானோ? கொடுப்பானோ கேட்கிறார், கொடுப்பானோ. ஆனா இந்த காலத்துல கொடுக்குறாங்களே. 11ஆம் வசனத்துல, அப்பம் கேட்டால் அப்பத்தை கொடு. உன் பிள்ளை என்ன கேக்குது? அப்பம் கேக்குதா? அப்பம் கொடு. சாப்பிட ஆகாரம் கேட்கும் போது அந்த ஆகாரத்துக்காய் போய் வேலை செய், சம்பாதி, திருட்டுத்தனம் பண்ணாத, மற்றவனை ஏமாற்றி சம்பாதிக்காத. அப்பா சும்மா வராது, அப்பா சம்பாதிக்கணும், அப்பா வேலைக்கு போனோம். அப்பா வேலைக்கு போனா அப்பம் கிடைக்கும், அப்பா வேலைக்கு போனா முட்டை கிடைக்கும், அப்பா வேலைக்கு போனா மீன் கிடைக்கும், அப்பா வேலைக்கு போனா கல்லுதான் கிடைக்கும், அப்பா வேலைக்கு போலன்னா பாம்பு தான் கிடைக்கும், அப்பா வேலைக்கு போலன்னா தேளு தான் கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? கல்லு, பாம்பு, தேளு. யாரு? அப்பா வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், வேலையை தேடணும். வேலை உங்களை தேடி வராது. நான் 24 மணி நேரம் சோம்பேறியா படுத்திருந்தா என்னை எப்படி ஆண்டவர் போஷிப்பார்? என் தேவைகளை எப்படி சந்திப்பார்? கர்த்தருக்கு மகிமையா சொல்றேன், எனக்கு ஆண்டவர் நல்ல சில பலனை ஆண்டவர் தந்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதா? காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்துவாங்க. இந்த அதிகாலையில் எழுப்புற அந்த பழக்கத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தது யார் தெரியுமா? ரெவரண்ட் டி மோகன், பாஸ்டர் மோகன் அவர்கள் தான். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த அதிகாலை எடுத்து ஜெபம் பண்ணணும், சபை மக்களுக்கு, சபைக்கு அதிகாலை ஜெபத்தை ஊக்கப்படுத்துறது ஜெப வீரராக இருக்கிற ரெவரண்ட் டி மோகன் அவர்கள். இந்தியாவிலே பெரிய சபை, இன்றைக்கும் அவர்கள் நல்ல ஊழியங்களை செய்து வருகிறார்கள். அவர் ஒரு ஜெப வீரருங்க. அந்த ஜெப அதுல நான் என்ன வரைக்கும் நான் சொல்றேன், அவர் பல வருடங்களுக்கு முன்பதாக ஸ்தாபனத்தில் அவர் ஒரு நல்ல லீடர்ஷிப்ல வரும்போது அதிகாலை ஜெபம் சபையிலே வரணும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்தது அவர் தான். நான் என் மனதில் நினைக்கிறேன், அதில் தவறு இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என் காதால கேட்டதை வச்சு நான் சொல்றேன். அன்னையிலிருந்து தான் இல்லாத அதிகாலை ஜெபம். இன்னைக்கு நான் ஏன் காலையில 5 மணிக்கு தியானம் செய்து தருகிறேன்? அந்த பழக்கம் அந்த தகப்பனிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டது. அதிகாலை ஜெப நேரம், காலை நேர இன்ப ஜெப தியானம் என்று மதியானத்துல பாடி காலையில தூங்குற. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. பாட்ட கொடுப்பான். அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனை உமக்கு தந்தே. ஆராதனை துதி
ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. என்ன அருமையான பாடு பார்த்தீங்களா? அதிகாலையிலே உம் திருமுகம் தேடி. இந்த பாட்டை எப்ப பாடுறாங்க? மத்தியானத்துல பாடுறாங்க. நீங்க மத்தியானத்துல பாட வேண்டி பாடணும். மதியான நேரத்திலே உங்களுடைய திருமுகம் தேடி. சாயங்காலம் பண்ணா அதிகாலை நான் பாடுவேன். இந்த மாலை நேரத்தில் உம் திருமுகம் தேடி அப்படில பாடணும். ராத்திரி பாடினா அதிகாலை பாடணும். இந்த ராத்திரி நேரத்தில் உம் திருமுகம் தேடி. ஏங்க எது காலை, எது மத்தியானம், எது சாயங்காலம், எது ராத்திரி தெரியல. என் பேத்தி மத்தியானம் தூங்கி எழுப்பிட்டு, தாத்தா இது எப்போ காலையா ராத்திரியா சாயங்காலம் கேட்கும். ஏன்னா தூங்கணும் எப்பெல்லாம் தூங்கி எழும்புறாங்களோ அவங்களுக்கு எப்ப தெரியுமா இருக்கும், இதான் காலை நினைப்பான். நீங்க மத்தியானத்துல தூங்கி 4 மணிக்கு எழுப்புங்களேன், நம்ம இப்ப காலையில் எழுப்பி இருக்கிறோமா சாயங்காலத்தில் எழுப்பி இருக்கிறோமா, அந்த குழப்பம் ஒரு செகண்ட் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். என் பேத்தி எழுப்பிச்சாக்க பண்ண, தாத்தா இது காலையிலையா மத்தியானமா ராத்திரியா சொல்லுவேன். ஏன்பா நீ தூங்கி எழுப்பி இருக்கிற, இதுதான் சாயங்காலம். ஓ சாயங்காலமா அப்படின்னு. இந்த பாட்டை நீங்க காலையில எழுப்பி பாடினாதான் அது அதிகாலை. புரியுதா? ஆண்டுடைய பிள்ளைகள், தகப்பன்மார்களே, உங்க பிள்ளைகளுக்காக தான் நீங்க வேலைக்கு போகணும். ஏன்னா உங்க பிள்ளை திடீர்னு அப்பம் கேட்கும், திடீர்னு உங்க பிள்ளை மீனை கேட்கும், திடீர்னு உங்க பிள்ளை முட்டை கேட்கும். இந்த மூணு விதமான விலை மதிப்பு. அப்பத்துக்கு ஒரு விலை இருக்குது, மீனுக்கு ஒரு விலை இருக்குது, முட்டைக்கு விலை இருக்குது. இப்பவே முட்டை விலை கொஞ்சம் கூடி போச்சு. அது போல மீன் பாருங்க, இந்த கொரோனா காலத்துல மீன் விலை ஏறி போச்சு. அப்போ இந்த மூணு விதமான விலைகள், இதுக்கு சம்பாதிக்கணும். இதுக்குதான் அதனால நான் அதை சொன்னேன், இன்றைக்கும் சரிங்க, என் கடமைகளை முடிக்காமல் நான் படுக்கைக்கு போக மாட்டேன். அப்படியே நான் படுத்துட்டா கூட திடீர்னு நைட்ல எனக்கு நான் பண்றேங்க, எழுப்பி பக்கத்துல அந்த படுக்கையில உட்கார்ந்துருவேன். எதை நான் செய்யணுமோ அதை செய்துக்கிறேன். அதனாலதான் இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் என்னுடைய எல்லா தேவைகளுக்கும் கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். தகப்பனே, உங்க பிள்ளைகளை நீங்க போஷிக்கிறீங்களா? உங்க பிள்ளைகள் கேட்கிறத நீங்க வாங்கி கொடுக்குறீங்களா? உங்க பிள்ளை ஆசைப்பட்டதை நீங்க செய்யறதுக்கு உங்களுடைய வருமானம் இருக்குதா? சில நேரத்துல கஷ்டங்கள் இருக்குங்க, நான் யாரையும் கொடுத்த விரும்பல. இந்த கொரோனா காலத்துல உங்களுக்கு வேலை இல்லாம இருக்கலாம், அதனால நீங்க என்ன தவறா புரிஞ்சுக்காதீங்க. நான் ஒரு தகப்பன் ஸ்தானத்துல தான் இருந்தும் நான் உங்களோட பேசுறேன். ஆகவே இந்த கொரோனா காலத்துல இப்ப கூட இந்த செய்தியை நான் இந்த கால நேரத்தை நான் உங்களுக்கு மாலைக்காக நான் பிரசங்கித்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தார், ஒரு தகப்பன் வந்தார். ஐயா, எனக்கு வேலை இல்லை, என் மனைவிக்கும் வேலை இல்லை, என் பையனுடைய ஒரு சம்பளத்துல தான் இப்போ நான் என் குடும்பத்தை, இந்த மாதிரி தாங்க சில நேரத்தில் நமக்கு நெருக்கடி வந்துடும். அது எதிர்பாராம வருகிறது. அப்படிப்பட்ட யாரையும் நான் குறை சொல்லலை. இது எதிர்பாராம நம்முடைய வாழ்க்கையிலே, அது தகப்பனா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, பொருளாதார நெருக்கடிகள் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில வந்துடும். அது சில நேரங்களில் கர்த்தர் நம்மளை ஆச்சரியமாய் நடத்துவார், அவ்வளவுதான். ஆனால் வாழ்நாள் முழுவதும் உன் பிள்ளை கேட்கறது நீ வாங்கி கொடுக்கலன்னா நீ எல்லாம் ஒரு அப்பாவா? நான் சொல்லுவேன், நீ அப்பாவா நீ? ஏன்னா பிள்ளைகள் சொல்றாங்க, எங்க அப்பாட்ட கேட்டேன் பாஸ்டர் கொடுக்கல, எங்க அப்பாட்ட கேட்டேன் பாஸ்டர் செய்யல. உங்க அப்பா என்ன பண்றாரு? அவர் வாங்கி வாங்கி யாருக்கோ கொடுக்குறாரு, அப்படியே சொல்லுது. அவர் வாங்கி வாங்கி எங்கேயோ யாருக்கோ கொடுக்குறாரு. சொல்றேன், தகப்பன் பிள்ளைகளுக்கு அப்பத்தை கொடுக்கணும், தகப்பன் பிள்ளைகளுக்கு மீனை கொடுக்கணும், தகப்பன் பிள்ளைகளுக்கு முட்டையை கொடுக்கணும். நீங்க கொடுக்காம மற்றவங்க கொடுக்கணும்னு நீங்க நினைக்க கூடாது. மற்றவங்க எல்லாம் அந்த பிள்ளைகள் மேல் உள்ள அன்புல செய்வாங்க, அதெல்லாம் 2வது பகுதி. நீங்க அதை தவறு எடுத்துக்கூடாது. மற்றவங்க 1000 செய்தாலும் பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு தகப்பனிடத்துல. உங்க பிள்ளைகளை நேசிங்க. தகப்பனே, உன் பிள்ளைய நேசி. அருமையான மகளை கொடுத்திருக்கிறாரே,
இந்த அருமையான மகளை உனக்கு நேசிக்கிற இருதயம் இல்லை. சே, நான் சில நேரத்தில் வேதனைப்படுவேங்க, ரொம்ப வேதனைப்படுவேன். சே, இந்த மாதிரி பிள்ளைகள் மேல ஒரு அன்பில்லாத ஒரு தகப்பனா இருக்கிறாங்க. இவெல்லாம் மனுஷனா அப்படின்னு நினைப்பேன். இவெல்லாம் மனுஷனுக்கே சேர்க்க முடியாது. எவ்வளவு நல்ல குணமுள்ள பிள்ளைகள்லாம் பெற்றெடுத்திருக்கிறாங்க. நல்ல சுபாவம் உள்ள பிள்ளைகள், தங்கமான பிள்ளைகள். ஆனா அவங்க அப்பா பார்த்தா ஐயோ ரொம்ப வேதனையா இருக்கும். நொந்து அப்படியே நூலாயிடுவேன் சில நேரத்துல. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அதனாலதான் அடுத்த வருஷம் சொல்லுது, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்க பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுங்க தகப்பன்மாரே. மீண்டும் சொல்றேன், விரும்பும் தகப்பன், பிள்ளைகளாலே விருப்பப்படுகிற தகப்பன், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தகப்பன், பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும் பரிசுத்தமான தகப்பன், பிள்ளைகளுக்கு கொடுக்கிற தகப்பன். அது மாத்திரமல்ல, பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கிற தகப்பன். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சில காரியத்தை நீங்க சேர்த்து வைக்கணுங்க. இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைகளுக்கு கடனை சேர்த்து வைக்கிறாங்க. வீட்டு மேல கடன், படிப்பு மேல கடன், ஆஸ்பத்திரியில கடன், பிசினஸ்ல கடன், எல்லாத்துலயும் கடன். யாருக்குங்க பட்டீங்க கடன்? பிள்ளைகளுக்காக பட்ட கடன். பிள்ளைகளுக்காக பட்ட கடனை நீங்க தான் அடைக்கணும். சார் சொல்லணும், டேய் நான் கடன் வாங்கிட்டு நீயே அடைச்சிருப்பா. பைபிள் அதுக்கு வசனத்துல அங்க இடமே இல்லை, இடமே இல்லை. புரிஞ்சுக்கங்க. நீதிமொழிகள் இல்லை நம்ம வாசிக்கும் போது 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம், வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் அப்படின்னு சொல்ற. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கிற சுதந்திரம், பிள்ளைகளுக்காக வைக்கிற சுதந்திரங்க. சில நேரத்துல நான் இப்படி சபையில சொல்லியிருக்கிறேன், நீங்க உங்க பிள்ளைகளுக்காக ஒன்றையும் நீங்க சேர்த்து வைக்கலனாலும் பரவாயில்லைங்க, கடனை வச்சுட்டு செத்துறாதீங்க. உங்களுடைய பிள்ளைகள் சொல்லணும். சமீபத்தில் போன வருஷம் ஒரு தகப்பனை கீழ்பாக் கல்லறையில அடக்கம் செய்யும் போது அவங்க மனைவி அவங்க மக சொன்ன சாட்சி, எங்க அப்பா கடனே வைக்கல. அதான் நல்ல சாட்சி. நான் அந்த பிள்ளை அவங்க இப்ப நிம்மதியா இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அவர் கடனை வச்சுட்டு போயிருந்தா அந்த அம்மாவுக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும், இந்த பிள்ளைக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். ஏன்னா சம்பாதிக்கிறதெல்லாம் கடன் அடைக்கிறேன். யார் வச்ச கடன்? நம்ம அப்பா வச்ச கடன். ஆனா அந்த கல்ற தோட்டத்துல அவங்க வைஃப் அந்த பிள்ளை சொல்லுச்சு, எங்க அப்பா கடன் வாங்கவே இல்லை, அவர் அதை விரும்பவே மாட்டார், அதனால எங்க அப்பா கடன் இல்லாம போயிட்டார். ஆனா அதே சமயத்துல அந்த பிள்ளைகளுக்கு அவர் ஒன்றும் சேர்த்து வைக்கல, அது பரவாயில்ல. ஆனா அந்த பிள்ளை தகப்பனை பற்றி ஒரு சாட்சி கொடுக்கக்கூடிய நிலையில அவர் தகப்பனா இருந்துட்டார். பார்த்தீங்களா? மனைவி தன்னுடைய புருஷனை பற்றி சாட்சி கொடுக்கக்கூடிய நிலையில அவர் நடந்திருக்காரு. பார்த்தீங்களா? அதான் ரொம்ப முக்கியம். அதுதான் அவருக்கு ஒரு மன நிறைவு. இன்னைக்கு எனக்கு தெரியுங்க, எவ்வளோ வீடுகள்ல பிள்ளைகளை கடன்காரல ஆக்கி அவங்கள நாசமாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆடம்பரமான செலவுகள், சுகபோகமான வாழ்க்கைகள், வருமானத்துக்கு மிஞ்சின ஆசைகள், விரலுக்கேற்ற வீக்கம் இல்லை, விரலை மிஞ்சின வீக்கங்கள், விரலை மிஞ்சின விருப்பங்கள், ஆசைகள். அதுக்கு பிறகு கஞ்சி குடிச்சு என்ன பிரயோஜனம்? ஊரை சுத்தி கடனை வாங்கிட்டு அதுக்கு பிறகு கஞ்சி குடிக்கிறேன், தயிர் சோறு சாப்பிட்றேன், அதை சாப்பிட்றேன், இதை சாப்பிட்றேன். நான் சொல்றேன், ரொம்ப வேதனைப்பட்டு சொல்றேன்,
கோபப்படாதீங்க, உணருங்க இயேசுவின் நாமத்தினால. அன்பு பெற்றோர்களே, அதுல குறிப்பா தகப்பனுக்கு சொல்றேன், இதோட நான் முடிச்சுக்க போறேன். பிள்ளைகள் கடன் வாங்கியிருந்தாலும், அந்த உங்க பையன் வாங்கின கடனா இருந்தாலும் அப்பா தான் அடைக்கணும். நீங்க வாங்கின கடனை பையன் அடைக்கணும் நீங்க எதிர்பார்க்க கூடாது. நான் சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல படிக்கிற நேரத்தில் பிருந்தாவனம் பக்கத்துல ஒரு டெய்லர் கடை இருந்தது. அந்த டெய்லர் கடையில ஒரு நாள் பேசிட்டே இருக்கும்போது எனக்கும் அந்த டெய்லருக்கும் கொஞ்சம் வருத்தம் வந்துச்சு, கோவம் வந்துட்டு. அவர் அந்த துணி அளக்கிற ஒரு ஸ்கெயில் ஒன்று பெருசா வச்சிருப்பார். அந்த ஸ்கெயில் எடுத்து அவர் அடிக்கணும்னு கையை வாங்கிட்டேன். அப்ப என்ன, நான் 10th படிச்சிருப்பேன், 10th தான் நினைக்கிறேன், பிருந்தாவனத்துல. இப்ப அங்க ஒரு பேப்பர் கடை இருக்குது, இங்க உள்ளவங்களுக்கு தெரியும், அங்க கீழே பேப்பர் போட்டு விற்பார். அது முன்ன வந்து டெய்லர் கடை. எனக்கு கோவம் வந்துட்டு, அந்த ஸ்கெயில் எல் வடிவில் இருக்கும் பெருசா. ஏதோ ஒன்று சொல்லிட்டார், அசிங்கமான வார்த்தை ஒன்று சொல்லிட்டார். கோவம் அந்த ஸ்கெயில் எடுத்து அடிக்க போன வந்து அவர் கீழே குனிஞ்சிட்டார். குனிஞ்சோன்னு தூக்கி போட்டேன். பெரிய கண்ணாடி வச்சிருந்தார் செவர்ல, அது நொறுங்கி விழுந்துருச்சு. விழுந்த உடனே நான் அங்கிருந்து எஸ்கேப், உடனே அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். அன்னைக்கு ராத்திரி நான் வீட்டுக்கு வரல, இன்னொரு விசுவாசி வீட்டில் போய் படுத்துக்கிட்டேன். ஏன்னா எங்க அப்பா அடிப்பாரு, இந்த ஆளு நம்மளை எங்க கண்டுபிடிச்சா நம்மளுக்கு போட்டுருவாரு பலி அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி நான் வீட்டுக்கே வரல. இன்னொரு விசுவாசி வீட்டில் போய் நான் படுத்துக்கிட்டேன். இப்போ கதை நல்லா கேட்பீங்களே, பிரசனத்தை கேட்கறவங்க இதே மாதிரி பிரசனத்தை கேளுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. காலையில மெதுவா நைஸா பூனை மாதிரி வீட்டுக்குள்ள வந்தேன். எங்க அப்பா வேற எங்கடா போயிட்டு வந்தேன். அதுக்குள்ள அந்த டெய்லர் வந்து சொன்னார், உங்க பையன் எங்க சவரில் இருக்கிற கண்ணாடியை உடச்சிட்டாப்புல, என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி பண்ணாப்புல. சரி சரி வரட்டும், அவனை விசாரிக்கிறான் அப்படின்னு. வந்த உடனே 2 அறை விட்டார் எங்க அப்பா. ஏன்டா அங்கே போனேன், உனக்கு என்ன அங்கே வேலை, ஏன்டா கண்ணாடி உடச்சேன். அதே அவர் அடிக்க போனேன், அதுல கண்ணாடி உடஞ்சிச்சு. அதை காசு வந்து கேட்கறாங்க, நீ கொடுறா அப்படின்னாரு கோவத்துல. நான் எங்க கொடுப்பேன்பான்னு எங்க அப்பா சொன்ன, அப்பா அங்க போய் வேலை செய்ப்போம் அப்படின்னாரு. எனக்கு தான் வேலை தெரியாது. என்ன பண்ண, நான் என்ன பண்றது, அவரே வாங்கி போட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு. ஆனா அந்த கண்ணாடி உடைச்ச அந்த காரியத்தை, அந்த செலவை எங்க அப்பா தான் எடுத்துக்கிட்டார். என் அப்பா தான். ஆனா அது விலை கூண்டதுங்க. ஏன்னா அந்த பெரிய கண்ணாடி, சும்மா நீங்க இப்படி இந்த பேக்ல வைக்கிற கண்ணாடி நினைச்சுக்காதீங்க. பெண்கள்லாம் அடிக்கடி பேக்ல ஒரு சின்ன கண்ணாடி, அந்த கண்ணாடிலாம் கிடையாது. அது ஷவர்ல பெரிய கண்ணாடி. அது இப்போ உள்ள விலையில நான் சொன்னா அது 10,000 15,000 ரூபாய் இருக்கும். இப்போ உள்ள விலையில சொன்னா அது எங்க அப்பா தான் கொடுத்தாரு. அந்த மாதிரி பெற்றோர் அர்த்தம் என்ன, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக வாங்கின கடனா இருந்தாலும் நீங்க தான் அடைக்கணும். பெற்றோர் தான் அடைக்கணும், அவங்க அப்பா தான் அடைக்கணும், அவங்க அம்மா தான் அடைக்கணும். அடைச்சிடணும், நீங்க இருக்கும் போதே அடைக்கணும். அதுக்கு பிறகு பையன் கடன் வாங்கிட்டா கூட நீங்க தான் அடைக்கணும். அதுக்குத்தான் நீங்க அப்பா அம்மா. அப்பா அம்மா எதுக்கு? நீங்க உங்களுக்கு வருஷம் வாசிங்க, நான் இதை முடிக்கிறேன். 2 குழந்தைகள் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 குழந்தைகள் 12:14. இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தடவை ஆயத்தமாயிருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துகிறது இல்லை, நான் உங்களுடையதை அல்ல, உங்களையே தேடுங்கள். பெற்றாருக்கு, நல்ல கவனிங்க, அதை அண்டர்லைன் பண்ணி, பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களே, பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். இதை நான் சொல்றேன். இப்படி சொன்னா என்ன கொலை பண்ணுவேன்னு சொல்லுவீங்க இல்ல? நான் ஒரு ஆள்கிட்ட சொன்னேன், என்ன கொலை பண்ணி பாரு, நீ உள்ள இருக்கிறியா வெளியே இருக்கிற பார்ப்போம். மிரட்டுறது, போன்ல மிரட்டுறது. இந்த மிரட்டுறதுக்கெல்லாம் 5 யாரும் இங்க ஊழியம் செய்ய மாட்டாங்க. தெளிவா சொல்றேன், வேத வசனத்தின் பிரகாரம் உங்களுடைய குடும்பத்தை நடத்துங்க. தகப்பனே, உங்க மகனுக்கோ உங்க மகளுக்கோ நீங்க ஒரு பாரத்தை வச்சுட்டு போயிடாதீங்க. கடன் என்பது ஒரு பெரிய பாரங்க, அது சுமக்க முடியாத பாரம். நீங்க அந்த சுமந்த பாரத்தை கொண்டு வந்து அடுத்தவங்க மேல வச்சுட்டு போறீங்க.
அந்த பாரத்தை இல்லாமல் உங்கள் குடும்பத்தை நடத்தும். அதான் உங்களுடைய கடமை. தகப்பன் பெற்றோருடைய கடமை. ஆகவே பிள்ளைகளுக்கு நீங்க ஒண்ணுமே சேர்த்து வைக்கலனாலும் பரவாயில்லைங்க. பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுங்க, நல்ல ஆவிக்குரிய நிலைகளில் உங்களுடைய பிள்ளைகளை வளருங்க, சபைக்கு போக வையுங்க, சத்தியத்தை கேட்க வையுங்க. உங்க பிள்ளைகளுடைய எல்லா காரியத்திலையும் கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து நல்ல வீடு தருவார், நல்ல வருமானம் தருவார். நீங்க நல்ல ஆவிக்குரிய காரியத்தில் உங்க பிள்ளைகளை நீங்க வளர்த்துட்டீங்கன்னா நீங்க உங்க பிள்ளைகளை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்க சந்ததியை நல்ல ஆசீர்வதிப்பார். புரிஞ்சுக்குங்க. தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு கடன் இருந்தா இப்பவே ஒரு தீர்மானம் எடுத்து அதெல்லாம் சரிப்படுத்திருங்க. உங்க பிள்ளைகள் சொல்லணும், எங்க அப்பா எனக்கு கடன் வைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு நீங்க வரணும். அப்படிப்பட்ட தகப்பனா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவரா இருக்கிறார். கண்களை மூடுவோம், நாம ஜெபிப்போமாக. உபாத்தியமார்கள் தேவையில்லை, தகப்பன்மார்கள் தேவை. பிள்ளைகளாலே விரும்புகிற தகப்பன்மார், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தகப்பன்மார், பிள்ளைகளுடைய பரிசுத்தத்திற்காக தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்ட தகப்பன்மார். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை போஷிக்கும் தகப்பன்மார். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் எதையும் சேர்த்து வைக்காவிட்டாலும் ஆவிக்குரிய காரியங்களை நன்றாக நீங்கள் வளர்த்து உருவாக்குங்க. அந்த பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து அவர்களை ஆண்டவர் உயர்த்த ஆஸ்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்திலையும் கடன் வாங்கி கடன் பாரமுடையவர்களாய் நீங்களும் தவித்து உங்க சமாதானத்தை இழந்து உங்க நிம்மதியை இழந்து நீங்களும் வேதனையோடு வாழ்வது தேவனுக்கு பிரியம் அல்ல. அதிலிருந்தெல்லாம் நீங்கள் இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெறணும். உங்களுடைய சம்பாத்தியத்துல நீங்கள் எவ்வளோ பெரிய காரியத்தெல்லாம் செய்ய வேண்டிய உங்க வாழ்க்கையில சற்று மேலாக நீங்கள் யோசிக்கணும். பேசுறவன் மேல கோவப்படக்கூடாது, பேசுறவன் மேல வருத்தப்படக்கூடாது. அதை நாம் எப்படி சரி செய்யலாம் என்பதில் நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். எதையாவது பேசி நேரத்துக்கு ஏற்ற ஒரு பதிலை சொல்லி விட்டு போவது சாமர்த்தியம் கிடையாது. ஏன் இப்படி வச்சிருக்கீங்க, அதுக்கு ஒரு பதிலை சொல்லிட்டு போகிறது சாமர்த்தியம் கிடையாது. சாமர்த்தியம் தெரியுமா? அதை நான் சரி செய்து காட்டுகிறேன் என்று சொல்லுவதுதான். சரி செய்திருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற குடும்பங்களில் இருக்கிற வேதனைகளை இயேசுவின் நாமத்தினால் மாற்றுவீராக. ஆண்டவரே, கண்ணீர் கவலைகளோடு வாழுகிற குடும்பங்கள், பிள்ளைகள் எல்லாருக்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன். தேவனுடைய அரவணைக்கும் கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். மகிமையின் காரியத்தை எல்லா வீடுகளுக்கும் செய்வீராக. எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அந்யோன்ய ஐக்கியமும் இந்த ஆராதனை இல்லங்களிலிருந்து கேட்ட உங்கள் அனைவரோடு கூட எப்பொழுதும் என்னிடையே இருப்பதாக. ஆமென்.